கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற அனைத்து கட்சி பிரமுகர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை ஆரம்பமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் எனக்கு மனித உரிமை என்ற தலைப்பு ஆரம்பத்திலே தரப்பட்டது. ஆனாலும் இப்போது சமுதாயத்திற்கு தேவையான விவரங்களை சொல்லுங்கள் என்று இறுதி நேரத்திலே என்னிடத்தில் கூறிவிட்ட காரணத்தினால் அது பற்றி சில வார்த்தைகளை கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்யவிருக்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய அறிஞர்கள் எல்லாம் இந்த தடா என்ற ஒரு கருப்பு சட்டம் மனித உரிமைக்கு எதிரானது. உலகத்தில் இருக்கின்ற எந்த உரிமை மீறலை விடவும் இந்த தடா என்ற கொடுஞ்சட்டம் உங்களுக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள். எனக்கு அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு ஆச்சரியமான அதிசயமான சில சிந்தனைகள் தோன்றியது. தமிழர் தேசிய கட்சியிலே நெடுமாறன் அவர்கள் தடாவிலே கைது செய்யப்பட்ட பொழுது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருந்தாலும் கிளர்ந்து எழுந்தார்கள். அதே போல திராவிடர் கழகத்தினுடைய இன்னொரு அணியாக இருக்கக்கூடிய கோவை ராமகிருஷ்ணனுடைய அணியினர் ஆறுசாமி உள்ளிட்டவர்கள் தடாவிலே கைது செய்யப்பட்ட பொழுது கோவை நகரமே கதிகலங்கக்கூடிய வகையில் அந்த அணியை சார்ந்த சின்னஞ்சிறு கூட்டத்தினர்கள் பெருமாண்டமாக தங்களுடைய அதிருப்தியை, ஆட்சேபனையை, எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சுப்புலட்சுமி அவர்களும் அவரது கணவரும் மற்றும் சிலரும் தடாவிலே கைது செய்யப்பட்ட பொழுது அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த வை ரவிச்சந்திரன் அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது அவர்களும் கூட உடனடியாக தங்களுடைய ஆட்சேபனையை, கண்டனத்தை, அதிருப்தியை உலகறிய சொன்னார்கள். ஒரு நபர் கைது செய்யப்பட்டதற்காக, 2 நபர்கள் கைது செய்யப்பட்டதற்காக, ஒரு 5-6 நபர்கள் கைது செய்யப்பட்டதற்காக நம்மை விட எண்ணிக்கையிலே முஸ்லிம் சமுதாயம் என்று பார்த்தால் அதை விட எண்ணிக்கையிலே குறைந்திருக்கக்கூடிய அவர்களெல்லாம் தங்களுடைய அதிருப்தியை உடனடியாக தாமதமில்லாமல் உலகறிய சொல்லி காட்டினார்கள். இந்த சமுதாயம் இப்படி ஒரு பேரணியை நடத்துவதற்கு ஒருவர் கைது செய்யப்படவில்லை, 2 நபர்கள் கைது செய்யப்படவில்லை, 3 நபர்கள் கைது செய்யப்படவில்லை, 50,000 முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நெடுமாறன் கைது செய்யப்பட்டவுடன் அந்த சமுதாயம் கிளர்ந்து எழுகிறது. ஒரு ரவிச்சந்திரன் கைது செய்யப்பட்டவுடன் அந்த சமுதாயம் கிளர்ந்து எழுகிறது. அவரை சார்ந்தவர்கள் போராடுவதற்கு துணிந்து நிற்கிறார்கள். ஒரு சுப்புலட்சுமி ஜெகதீசனுக்காக அந்த சமுதாயம் குரல் கொடுக்கிறது. அவர்கள் சார்ந்திருந்த இயக்கத்தவர்கள் போராடுகிறார்கள். இந்த சமுதாயம் 20 கோடி மக்களை கொண்ட இந்த சமுதாயம், இந்தியாவில் 20 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். 20 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த பெண்ணம்பெரிய சமுதாயத்திலே இப்படி ஒரு அமைதியான முறையில் தங்கள் அதிருப்தியை தெரிவிப்பதற்கு 50,000 பெயரை, 50,000 நம்முடைய உடன்பிறப்புகளை, 50,000 நம்முடைய சகோதரர்களை தடாவிலே உள்ளது தள்ள வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் இந்த சமுதாயத்தினுடைய நிலைமையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை! ஒரே ஒருவன் கைது செய்யப்படும் பொழுதே 20 கோடி மக்களும் கிளர்ந்து எழுந்திருந்தால் மறுபடியும் இன்னொருவனை தடாவில் கைது செய்வதற்கு எந்த அரசுக்காவது துணிவு இருக்குமா? ஒரு வருடம் கைது செய்கிறார்கள், மறுவருடமும் நடக்கிறது, மறுவருடமும் நடக்கிறது, நாள்தோறும் நடக்கிறது, நிமிடந்தோறும் நடக்கிறது. இப்படி அன்றாடம் தடா தடா என்று சொல்லி இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். 50,000 சகோதரர்கள் கைது செய்யப்படும் வரை பொறுமை காத்தோம். உலகத்திலே
இது போன்ற பொறுமையாளர்களை பார்க்கவே முடியாது. பொறுமை அப்படிப்பட்ட ஒரு பொறுமை. எப்படிப்பட்ட பொறுமை? கோழைத்தனம் என்று மற்றவர்கள் கேலி செய்யக்கூடிய அளவுக்கு பொறுமை. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கிறார்களே, அந்த எல்லையெல்லாம் கடந்து விட்ட பொறுமை இந்த சமுதாயத்திற்கு. பொறுமையாளர்கள் என்று பெயர் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் போலும். எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம்! ஒரு காலத்திலே வெள்ளையர்களை வீரங்கிகளையும் துப்பாக்கிகளையும் வைத்துக் கொண்டு ரவுலட் சட்டம் என்று சொன்னார்கள். அத்தகைய கொடூரமான சட்டங்களை போட்ட நேரத்திலெல்லாம் அவர்களுக்கு எதிராக இந்த சமுதாயம் தான் அதிகம் கிளர்ந்தெழுந்தது. துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியானது. வெள்ளையர்களை விரட்டி அடிப்பதிலே வேறு எந்த சமயத்திற்கும் எந்த மக்களை விடவும் அதிகம் உயிர் தியாகம் செய்த ஒரு சமுதாயம், வீரமிக்க சமுதாயம். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்து சஹாபாக்களை சொல்லவில்லை. இந்த நாட்டிலே பிறந்த நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் வெள்ளையர்களுடைய கொடுமை எதிர்த்து எந்த அளவுக்கு போராடினார்கள். சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த கோழைத்தனம் எங்கிருந்து வந்தது? வெள்ளையர்களை எதிர்க்க துணிந்த ஒரு சமுதாயம் நியாயமான முறையிலே, நேர்மையான முறையிலே நம்முடைய சகோதரர்கள் பாதிக்கப்படும் பொழுது தட்டி கேட்க வேண்டும், குறைந்தபட்சம் குரலாவது எழுப்ப வேண்டும், ஒரு போஸ்டர் மூலமாகவாவது அதிருப்தியை தெரிவிக்க வேண்டும் என்ற உணர்வு கூட வராமல் இந்த சமுதாயம் மழுங்கடிக்கப்பட்டது. ஏன்? சிந்தித்து பாருங்கள். 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த வீரம், அந்த உத்வேகம், வெள்ளையனை விரட்டி அடிக்கின்ற அளவுக்கு சென்றுவிட்ட அந்த வேகம் இன்றைக்கு எங்கே போனது? ஏன் இந்த மழுங்கல் நிலை? அதையும் நான் உங்களுக்கு விளக்குகிறேன். இந்த சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இந்த நாடு சுதந்திரம் பெறுகின்ற வரை இந்த சமுதாயம் வீரமிக்க சமுதாயம், தீமைகளை தட்டி கேட்கின்ற சமுதாயம், அடக்குமுறைக்கு பணியாத சமுதாயம், நியாயத்திற்கு குரல் கொடுக்கக்கூடிய சமுதாயம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் பொறுமை பொறுமை பொறுமை, இப்படிப்பட்ட பொறுமை, இப்படி பொறுமை காத்ததென்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரே ஒரு காரணம். இந்த நாடு சுதந்திர நேரத்திலே இரண்டாக பிளவுபட்டது. இந்த நாடு சுதந்திர நேரத்திலே பாகிஸ்தான் என்றும் இந்தியா என்றும் இரண்டாக பிளவுபட்டது. இந்த இரண்டாக பிளவுபட்ட நேரத்திலே முஸ்லிம்கள் எல்லாம், அதாவது அந்த பகுதியிலே இருந்த முஸ்லிம்கள் எல்லாம், கிழக்கு வங்காளத்திலும் மேற்கு பஞ்சாபிலும் இருந்த முஸ்லிம்கள் எல்லாம் பாகிஸ்தான் என்ற தனி நாட்டிற்கு சென்றார்கள். இங்கேயும் கூட ஒரு சிலர் அந்த பகுதிக்கு போய் தங்களை பாகிஸ்தான் பிரஜைகள் என்று காட்டிக் கொண்டார்கள். அந்த நேரத்திலே பாகிஸ்தான் பிரிந்த பிறகு முஸ்லிம்களுடைய தேசபக்தி சந்தேகத்திற்குரியதானது. இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய தேசபக்தி சந்தேகத்திற்குரியதானது. இந்த சந்தேகத்திற்குரியதான காரணத்தினால் எந்த ஒரு போராட்டத்திலும் ஈடுபடுவதற்கு இயற்கையிலே இவனுக்கு தயக்கம். ஏதாவது போராடினால் பாகிஸ்தான் கைகூலி என்று சொல்லிவிடுவார்களோ, ஏதாவது குரல் கொடுத்தால் அதற்கு வேலை செய்தியான்னு கேட்டு விடுவார்களோ, மனோதத்துவ ரீதியாகவே இவனுக்கு ஒரு பாதிப்பு. அப்படி ஒரு பிரச்சாரம் நடந்துச்சு நாடு பூரா. காந்தியை சுட்டுக் கொன்ற அந்த கூட்டம் இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணுச்சு. தேச துரோகிகள் முஸ்லிம்கள், தேசத்தை காட்டிக் கொடுக்கக்கூடிய, தேசத்துக்கு விடுதலை வாங்கி தந்தவன் நம்ம தான். பாகிஸ்தானுக்கு போக நினைச்சிருந்தா அன்னைக்கு போயிருப்போம். அன்னைக்கு எல்லாரும் போயிருந்தா நிலைமையே வேற. கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். எங்களுக்கு போக தெரியாதா? பாதை திறந்தனங்க இருந்துச்சு, பாதை திறந்துருந்துச்சு, போறவன்லாம் போண்டு இந்த மண்ணை விட்டு போக மாட்டோண்டு அவ்வளவு உறுதியாக இருந்த இந்த சமுதாயத்தினுடைய தேசபக்தி சந்தேகத்திற்குரியதானது. இன்னும் சொல்ல போனா எங்களுடைய தேசபக்தி நிரூபிப்பதற்கு வைக்கப்பட்ட பரீட்சையில் நாங்கள் தேறி இருக்கிறோம். தேர்ந்த பிறகு எங்களுக்கு சந்தேகம். பாகிஸ்தான் பிரிந்தது, எங்களுக்கு என்று ஒரு தனி நாடு இருக்கிறது போ என்று திறந்து விடப்பட்டது. திறந்து விடப்பட்ட அந்த பரீட்சையில போக மாட்டோம், இது எங்கள் நாடு, இது எங்கள் தேசம், நாங்கள் பிறந்த மண், இதற்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் என்று பரீட்சையிலே தேறி நிரூபித்த ஒரு சமுதாயத்திற்கு சந்தேக கண் போடப்பட்டது. அதே நேரத்திலே இந்த ஆரிய கூட்டத்திற்கு அப்படி ஒரு பரீட்சை வைக்கப்பட்டிருக்குமானால், ஒரு சின்னஞ்சிறிய ஒரு பிரதேசத்தை காட்டி இது உங்களுக்கு சொந்தம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குமானால், வந்த வழி கைபர் கணவாய் வழியாகவே அந்த கூட்டம் அன்றைக்கே போயிருக்கும். பரீட்சையில் எங்களுடைய தேசபக்தியை எதன் மூலம் நிரூபித்திருக்கிறோமோ அந்த காரணத்தினாலே நாங்கள் சந்தேகத்திற்குரியலானோம். இந்த உணர்வின் காரணமாகத்தான் முஸ்லிம் சமுதாயத்திற்கு வீரமிக்க உரை நிகழ்த்தியவர்கள் எல்லாம் மௌனிகளானார்கள்.
ஆஹா, இனிமேல் இந்த சமுதாயத்திற்கு குரல் கொடுக்க கூடாது, கொடுத்தா பாகிஸ்தான் கொடுத்தா ஐஎஸ்ஐன்றுவான், கொடுத்தா அந்நிய நாட்டுக்கு காட்டி கொடுக்குறான்ருவான். இப்படி பயந்து 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 இந்த போராடுறதுன்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு சகோதரர் குணங்குடி ஹனீஃபா அவர்கள் சொன்னார்களே, அவங்க அம்மா சொன்னதை போகாதே, போராட்டத்துக்கு போகாதேன்னு அப்படி சொல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக ஒரு 40 வருஷமாக மூளைச்சலவை செய்யப்பட்ட காரணத்தினாலதான் அந்த வீரம் எங்கேன்னு தெரியல. அதே நேரத்தில் வீரம் இல்லாம போயிடல, சொரணை கட்டு போயிடல, மழுங்கி போயிடல. அநியாயமாக நம்ம சந்தேகப்படுறோம், நடக்கிறது நடக்கட்டும் பார்ப்போம் அப்படின்னு பொறுமை தான் காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த சமுதாயத்தினுடைய வீரம் விவேகம், இந்த சமுதாயத்தினுடைய போர்க்குணம் எதுவுமே குறையல, அடக்கி வச்சிருந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த பேரணி. இன்றைக்கு நடத்தி காட்டிய இந்த பேரணி ஒரு சின்னஞ்சிறிய நகரத்தில், நான் சென்னையிலே இதே தடாவிற்காக நடத்தப்பட்ட பல பேரணிகளை பார்த்திருக்கிறேன். இதே தடாவை கண்டித்து நடத்தப்பட்ட பேரணிகளை பார்த்திருக்கிறேன். 100 பேர் செல்வார்கள் பார்த்திருக்கிறேன். சென்னை மாநகர தமிழகத்தினுடைய தலைநகரத்திலே 200 பேர் செல்வார்கள், 300 பேர் சென்றிருக்கிறார்கள், நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சின்னஞ்சிறிய நகரத்திலே தடாவிற்கு எதிராக ஒரு பேரணி நடக்கிறது. இந்த பேரணியிலே 10,000 முஸ்லிம்கள் திரண்டு விட்டார்கள் என்று இந்த நிமிடத்திற்கு மத்திய அரசுக்கு செய்தி சென்றிருக்கிறது. 10,000 முஸ்லிம்கள் இந்த சின்னஞ்சிறு நகரம் குலுங்கக்கூடிய அளவுக்கு தடாவிற்கு எதிராக தங்களுடைய அதிருப்தியை காட்டியிருக்கிறார்கள் என்று இன்றைக்கு மத்திய அரசுக்கு, ஏன் மாநில அரசுக்கு அவர்களுடைய உளவுத்துறையினரால் தகவல் சென்றிருக்கிறது என்று சொன்னால் இந்த சமுதாயம் போராட தயாராகிவிட்டது. எங்கள் தேசபக்தியை யார் சந்தேகித்தார்களோ அவர்களுடைய தேசபக்தி இன்றைக்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஆரியர்கள் யார் நம்முடைய தேசபக்தியை சந்தேகித்தார்களோ அந்த ஆரியர்கள் இந்த தேசத்தினுடைய ரகசியத்தை எல்லாம் விலைக்கு விட்டு நாறிக்கொண்டிருக்கிறது. நம்பி நாராயணன், சந்திரசேகரன், உயர்ந்த போலீஸ் அதிகாரி வத்சவா இவர்கள் எல்லாம் யார்? உயர்ந்த சாதிக்காரர்கள். அபுல் கலாம் என்ற ஒரு முஸ்லீம் கண்டுபிடித்த அந்த ரகசியத்தை அவன் இந்த நாட்டிற்காக உயர்ந்த நிலையில் உயர்த்துவதற்காக தன்னுடைய அறிவை பயன்படுத்தி கண்டுபிடித்த அந்த ரகசியத்தை யார் காட்டி கொடுத்தது? யார் நம்முடைய தேசபக்தியை சந்தேகிக்கிறார்களோ அவர்கள் காட்டி கொடுத்தார்கள். காட்டி கொடுத்தவர், நமக்கு வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? காட்டி கொடுத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஜாமீனில் வெளியே. இந்தியாவிலேயே மிகப்பெரிய குற்றம் எது? இந்தியாவுடைய அரசியல் சட்ட பிரகாரம் தேச துரோகம் தான் முதல் பெரிய குற்றம். தேசத்திற்கு துரோகம் செய்யக்கூடாது. கொலையை விட, கொள்ளையை விட, பிக் பாக்கெட் அடிப்பதை விட, கற்பழிப்பதை விட, இன்ன பிற அத்தனை ஈபிகோல உள்ள செக்ஷனை விடவும் பெரிய குற்றம் தேசத்துக்கு துரோகம் செய்கிறது, காட்டி கொடுக்கிறது. இந்த தேசத்தை காட்டி கொடுக்கிற வேலையை யார் செஞ்சிருக்கிறா? ஒரு உயர்ந்த சாதிக்காரன் செய்திருக்கிறான், பலர் செய்திருக்கிறார்கள். அத்தனை பேருமே மேல் சாதிக்காரன், அத்தனை பேருமே உயர்ந்த சாதிக்காரன், அத்தனை பேருமே நம்முடைய தேசபக்தியை சந்தேகப்பட்டவன். அவனுக்கு இன்னைக்கு ஜாமீன்ல நீதிமன்றம் விடுதலை செய்துங்க. ஜாமீன்ல விடுதலை செய்து பெரிய பெரிய குற்றம் செஞ்சவனுக்கு கோவில்ல காரி துப்புனாராம் காயல் மஹபூப். என்னடா குண்டாஸ்? குண்டாஸ்னா என்ன? ரவுடித்தனம் பண்றவன், ஏற்கனவே ஏராளமான கிரிமினல் கேஸ் உள்ளவன், அவனை போடணும். கோயில்ல காரி துப்புனாராம். அப்படி துப்புலேன்னு அவன் சொல்லிட்டான். யாரு? கோயிலுடைய நிர்வாகிகள் எல்லாம் வந்து அப்படிலாம் துப்புலங்க, அது பொய்ன்னு சொல்லி போலீசார் கூட்டிய கூட்டத்தில் அவன் வாக்குமூலம் கொடுத்துறான். அதுக்கு பிறகு கோயில்ல காரி துப்புனா. சரி, காரி துப்புனா என்ன? காரி துப்புனதுக்கு ஒரு செக்ஷன் உன் சட்டத்தில் இல்லையா? உன் அரசியல் சட்டத்தில் கோயில்ல காரி துப்புனா, ஒரு புனிதமான வழிபாட்டு தலங்கள் கருதப்படுற இடத்துல காரி துப்புனா என்ன செய்யணும்னு உன் அரசியல் சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையா? அந்த செக்ஷன்ல கேச போடு. அதற்கு பிறகு வழக்கு நடத்தி சந்திச்சு அது உண்மையை நிரூபிச்சா அதுக்குரிய தண்டனை கொடு. நான் கேட்கிறேன், காரி துப்புனவனுக்கு குண்டாசு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல மேட பகிரங்கமாக அறிவிப்பு செய்து தேதி குறிச்சு நாள் குறிச்சு உலகத்துக்கெல்லாம் பிரகடனம் செஞ்சு ஊரு ஊரா ஊர்வலம் நடத்தி இடிக்க போறோம்னு சொல்லிட்டு போனானே, அவனுக்கு எங்க தடா? பள்ளிவாசல இடிச்சானங்க, அவனுக்கு ஏதாவது? ஒரு கோயில்ல காரி துப்புனவனுக்கு குண்டாசுன்னா ஒரு பள்ளிவாசல இடிச்சவனுக்கு எத்தனை குண்டாசு போடணும்? ஒரு 10,000 குண்டாசு போடணுமா இல்லையா ஒவ்வொருத்தனுக்கும்? இதுக்கு ஒரு குண்டாசு, துப்புனதுக்கு ஒரு குண்டாசுன்னா இத்தனை முஸ்லிம்களுடைய உயிரை குடிக்கக்கூடிய ஒரு கொடூரமான காரியத்தை செய்திருக்கிறானே, அவனுக்கு எத்தனை குண்டாசு போடணும்? ஒரு குண்டாசு உண்டா? இவன் அத்வானியையும்
அவனை சேர்ந்த கல்யாண சிங்கையும் நீதிமன்றம் சொந்த ஜாமீன்ல விடுதலை செய்யுது. இந்தியாவுடைய வரலாறு கேள்விக்குரியதுங்க. இந்தியாவுடைய அரசியல் சட்டமே தலைகுனியுது, உலகமே காரி துப்புறான். என்னடா சொந்த ஜாமீன்ல ஒரு கிரிமினல் குற்றவாளியை வெளியே வர்றான். ஒரு மதத்தினுடைய ஆலயத்தை இடிக்கிறது பெரிய கிரிமினல் குற்றம், காரி துப்புறதை விட. இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்திருக்கிறவனுக்கு நீதிமன்றம் என்ன செய்யுது? குறைஞ்சபட்ச தண்டனையாக கொடுக்கணுமா இல்லையா? கல்யாண் சிங்குக்கும் வாஜ்பாய்க்கும் அத்வானிக்கும் நீதிமன்றம் சொந்த ஜாமீன்ல விடுதலை செய்யுது. அதாவது நீ ஜாமீனே கொடுக்க வேணாம், உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ பாகிஸ்தான்ல இருந்து அகதியா வந்தாலும் ஓட மாட்டார். அவன் பாகிஸ்தான்ல இருந்து வந்தவன் யாரு? அத்வானி. பாகிஸ்தான்ல இருந்து அகதியா வந்திருக்கிறான் அவன், அவனுக்கு சொந்த ஜாமீன். இந்த நாட்டில் பிறந்த நமக்கு என்ன? காரி துப்புனவனுக்கு உண்டா? இது தட்டி கேட்க கூடாதா? அதுக்கு அதனுடைய பிரதிபலிப்பு தான் இது. ஒரு அளவுக்கு தாங்க பொறுமைக்கு எல்லாம் இருக்குது. பொருத்தம் ஒரு ஆளை கைது பண்ண பொருத்தம், 2 ஆள் 3 ஆள் 4 ஆள் பொருத்தம். இன்றைக்கு 50,000 எங்களுடைய சகோதரர்களை இந்த மாதிரியான பொய் வழக்கு போட்டு போட்டு வாட வைத்திருக்கிறீங்க, இதுக்கு பிறகு பொறுக்க முடியுமா? பாஷா பாய் ஒண்ணுனா எடுத்து பாருங்க, ஒவ்வொரு பட்டியலையா. அதுக்கு இடையில ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல பேசும்பொழுது பல கட்சிக்காரர்கள்லாம் பேசினாங்க. மனிதனுடைய இயல்பை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருவரும் தான் சார்ந்திருக்கிற அந்த கட்சிக்கு சார்பாக தான் பேசுவாங்க. ஆனா நாம கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள், நல்லா விளங்கிக்கணும். இது நடத்தக்கூடிய நாம் எந்த கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள், கட்சியே தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. இந்த கட்சிகளால் நமக்கு நன்மையே கிடையாது என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த ஒரு அரசியல் கட்சினால இந்த சமுதாயத்துக்கு நன்மை இல்லை. இந்த சமுதாயம் தன்னுடைய சொந்த காலில் நின்று போராடணும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனாலும் இந்த தடா என்ற கொடுமையை எதிர்க்கிற விஷயத்தில் அவ்வளவு பேரும் ஒத்த கருத்து உடையவர்கள் என்ற அடிப்படையில் அழைத்திருக்கிறோம். ஆனாலும் கூட ஒவ்வொருவரும் என்ன செய்வார்கள்? தங்களை மறந்து ஒரு சில விஷயங்களை கூடுதல் குறைவாக சொல்லிவிடுவார்கள். தங்களுடைய கட்சிக்கு சார்பாக என்ன கட்சி மேடை என்ற நினைவு அவள் அறியாமல் வந்துடும். அந்த மாதிரியாக ஒவ்வொருவரும் தங்கள் சார்பை சொல்லி இருப்பார்கள். அதை யாரும் பெருசுபடுத்திக்கிற வேணாம். அதுக்காக வேண்டி நமக்குள்ள ஒரு பூசல் பிளவு வந்துட வேணாம். அவங்க கருத்தை சொன்னாங்க, இவங்க கருத்தை சொன்னாங்கன்னு விட்டுருங்க. ஆனா சமுதாயத்தை பாதிக்கிற பிரச்சனை வறுமையானால் இந்த சமுதாயம் கட்சி வேறுபாடுகளை எல்லாம் தூக்கி மூலையில எரிஞ்சிடும். கட்சி அழகா சொன்னார், குணங்குடி அணிவு ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னார், காலுக்கு செருப்பு போல எனக்கு கட்சிங்கிறது, சமுதாயம் பெருசுன்னார். அந்த அடிப்படையில் இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் கட்சியில் இருக்கக்கூடாது மாட்டார்கள். அப்படி இருந்தாலும் காலுக்கு செருப்பு என்ற நிலையில அதை தூக்கி எறிஞ்சிட்டு சமுதாய பிரச்சனை என்று சொன்னா திரளுவார்கள் என்று காட்டுவதற்கு இது நடத்தியிருக்கிறோம். அதனாலதான் அனைத்து சகோதரர்கள் அழைச்சிருக்கிறோம். அவர்கள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்புக்கு நம்முடைய நன்றி இருக்கு. இடையில நான் சொல்லிக்கிறேன், ஒரு ரசாபாசம் ஏற்பட்டதுனால, அதனால சில பேர் கொஞ்சம் கூடுதல் குறைவா பேசியிருந்தா ஒவ்வொருத்தர் பேசியதை அடுத்த தரப்பினர் என்ன செய்யணும்? பொறுத்து கொள்ளணும். அதை ஒரு மனசுல வைக்க கூடாது. இப்ப பிரச்சனை நமக்கு என்ன? 50,000 சகோதரர்களுடைய உரிமை பிரச்சனை, ஒரு மனிதனுடைய உரிமை பிரச்சனை இல்ல, 50,000 பேருடைய உரிமை பிரச்சனை. எதிர்காலத்திலே இந்த 20 கோடி பேருடைய உரிமை பிரச்சனை. 50,000 பேருக்குள்ள நாளைக்கு 20 கோடி பேருக்கு வரும். 20 கோடி பேர்ல பொம்பளையில விட்டுட்டா கூட 10 கோடி பேரை கொண்டு உள்ள போட்டாலும் போட்டுருவான். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை என்ற அடிப்படையில் இதையெல்லாம் மறந்துட்டு இந்த அடிப்படையில் சொல்ற கருத்துக்களுக்கு மாத்திரம் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கிறோம். இன்னைக்கு கோவையை சேர்ந்த சகோதரர் பாஷா அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இந்த பாஷா என்ன செய்தாராம்? சென்னையிலே இருக்கிற RSS அலுவலகத்தில் குண்டு வெடிப்புக்கு இவர் தான் பிளான் போட்டு கொடுத்தாராம். ஒரு வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பாஷாபாய் என்பவர் ராமகோபாலன் என்பவனை வெட்டினார் என்று ஏற்கனவே ஒரு கேஸ், அது நீதிமன்றத்தில் தள்ளுபடி செஞ்சிருச்சு. இல்லைன்னு மதுரையுடைய நீதிமன்றத்தில் அப்படி ஒண்ணு நடக்கல, ப்ரூஃப் ஆகல, தண்டனை கொடுக்கல. மதுரையில் நீதிமன்றத்தில் குற்றமற்றவன் நிரூபிக்கப்பட்டா என்ன அர்த்தம்? அந்த அடிப்படையில் அவரை சந்தேகிக்க கூடாது. ஏன்னா சாதாரண மனுஷன் அவர் விடுதலை செய்யல, இந்த நாட்டினுடைய நீதிமன்றம் விடுதலை செய்து அவர் குற்றமற்றவர் என்று விடுதலை செய்யப்பட்ட பிறகு அதனால் அவர் செய்திருப்பாருங்கிறான். அவன் செய்யன்றான் நீதிமன்றம். ராமகோபாலனை வெட்டினது வந்து ப்ரூஃப் ஆகல அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிட்டான். நீதிமன்றம் சொன்ன பிறகு போலீஸ் துறைக்கு என்ன சந்தேகம் வருது? இவர் வந்து அதை வெட்டின காரணத்தினால். அப்ப யாருப்பா ஜட்ஜி? இதுல போலீஸ் அதிகாரிகள் ஜட்ஜிகளா? அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் நாட்டில் இல்லையா? அப்ப அந்த கொலையே நிரூபணமாகல, கொலையும் செய்யப்படல, வெட்டப்பட்டாருங்கிறாங்க, ஆளு உசுரோட இருக்கிறான். அதுக்கு மேல என்ன பண்ணிருக்கணும்? அப்பீல் பண்ணிருக்கணும். மதுரை செஷன்ஸ்ல போடுற தீர்ப்புக்கு பிறகு இந்த சம்பந்தப்பட்டவர்கள் எந்த அப்பீலும் செய்யல, ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணல.
இல்லை என்ன என்றால் தான் அரசு தரப்புலையும் அப்பீல் பண்ணல, அரசு தரப்புலையும் அப்பீல் பண்ண கிடையாது. அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்டவன் பிரைவேட் கம்ப்ளைண்ட் அடிப்படையில் எங்கேயாவது மேல அப்பீல் பண்ணியிருக்கிறானா? கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? அவர் செய்யலன்னு அதுக்கு அர்த்தம். சட்டப்படி செய்யல, ஏன்னா நீதிமன்றம் குற்றமற்றவர் விடுதலை செஞ்சிருச்சு. அதை காரணம் காட்டிக்கிட்டு RSS அலுவலகத்தில் குண்டு வைக்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டு கொடுத்தாராம் அப்படிங்கிறான். அந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி நான் எல்லாத்தையும் விசாரிச்சு நேரடியாக நாங்கள் போனோம். என்னங்க டீட்டெயில்ஸ், விவரம் என்ன என்று விசாரிப்பதற்காக நாங்கள் சிறைச்சாலைக்கு சென்றோம். அப்போ அவர் சொல்றார், ஆகஸ்ட் 8ஆம் தேதி இது சம்பவம் நடக்குது. அதே தேதியில் சென்னையில் நான் பூந்தமல்லியில் ஒரு பள்ளி வாயிலில் அல் உம்மா என்ற அமைப்பு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் செய்யக்கூடியவனாக இருந்தால் அது நடக்கக்கூடிய அந்த நாளிலே நான் வந்து அங்கே இருப்பேனாங்கிறார் அவர். மெட்ராஸ்ல சம்பவம் நடக்குது, அந்த நாளில் அவர் வந்து மெட்ராஸ்ல ஒரு பள்ளி வாசல்ல அல் உம்மா என்று ஒரு அமைப்புக்காக வேண்டி ஆலோசனை கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அன்றைக்கு இந்த சம்பவம் நடக்குது. ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணி கொடுக்குறவனா இருந்தா என்ன செய்வான்? அன்னைக்கு வேற ஏதாவது ஒரு ஊர்ல நிகழ்ச்சி ஏதாவது ஏற்பாடு செஞ்சுக்கிடுவான், அப்படித்தானே செய்வான். அதுக்கு தகுந்த மாதிரி சில அழிவுகளை உண்டாக்கிடுவான். ஒரு கல்யாணத்தில் இருக்கிற மாதிரி, கருமாதியில் இருக்கிற மாதிரி, ஒரு லாட்ஜில் தங்கின மாதிரி, என்ன தேவை ஒரு ஆஸ்பத்திரியில் போய் படுத்து நோயாளியாக கடந்த மாதிரிலாம் செட்டப் பண்ணுவான். இதெல்லாம் நம்ம நடைமுறையில் பார்த்து அறிஞ்சுக்கிறோம், அனுபவம் ஒன்றும் கிடையாது. நடைமுறையில் பார்த்தா அதுக்கு ஒரு செக்ஷன் போட்டு போடாதீங்க, இவனுக்கு எல்லாம் தெரியும். பார்த்து விசாரிச்சு கேட்டு அறிஞ்சுக்கிட்ட உண்மைதான். அவர் அந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு அங்கே இருந்திருக்கிறாருங்கிற ஒன்று பத்தாள் அப்படி வேணா இருப்பானா? பிளான் பண்ணி கொடுத்தவன் எங்கேயோ ஓடி போயிருக்க மாட்டான். அந்த அங்கே உட்காந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கார். சம்பவம் நடக்குது, பதிரிப்பு இந்த மாதிரி எவனோ பண்ணிவிட்டானோல, அவங்க வச்சு குண்டு படிச்சா எவனோ வச்சு விட்டானோ ஒன்று விளங்கலைன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவர் இந்த மெட்ராஸ் விட்டு வெளியேறி இருக்கிறார். இந்த விசாரணையை சிபிஐ வந்து விசாரித்து உறுதி செஞ்சிருச்சு. அன்னைக்கு மெட்ராஸ்லாம் இருந்தார்னு, வேற ஒரு நிகழ்ச்சியில் இருந்தார்னு தெரிஞ்ச பிறகும் அவர் இதில் சம்பந்தப்படுத்தி தடா. அவருடைய சகோதரர் அகமது கானுக்கு தடா, அதே மாதிரி அவருடைய மகனுக்கு தடா. இப்படி ஒரு குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தடாவுக்கு மேல தடாவை போட்டு வச்சிருக்கிறான். என்னடான்னு கேட்ட RSS குண்டு வச்சுட்டாங்க. சரி நான் கேட்கிறேன், குண்டை வைக்கட்டுமே, குண்டு வைக்கிறதுக்கு ஏதாவது செக்ஷன் இல்லையா? அதை போடு. டிபார்ட்மெண்ட்ல குண்டு வச்சாருன்னு சொன்னோன்னா குண்டு வச்சாருன்னு அர்த்தமா? நெடுமாறங்களை சொன்னாரா இல்லையா? 17ஆம் தேதி கொண்டு என்ன செய்யறான், உள்ள வச்சுட்டு 18ஆம் தேதிக்கு ஆலோசனை போட்டாருன்னு போனானா இல்லையா? இந்த மாதிரி ஜோடிக்கிறதானுங்க கேஸ யாரு மேலேயும் ஜோடிக்கலாமே. நான் போகும்போது ஒரு பையன் கொண்டா பக்கத்தில் வச்சு அதில் எந்த ஜெலட்டினை போட்டி வந்தா கொண்டு வந்தான்னு சொன்னாலும் சொல்லலாமே. இது ஒரு பெரிய விஷயமா? இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட ஒரு குற்றம் சுமத்தி இருக்கிற கோர்ட்டுக்கு போவோம், அது நிரூபணமாகட்டும். நிரூபித்த பிறகு அதுக்கு 10 வருஷம் 50 வருஷம் கொடுக்கணும்னு சட்டத்தை கொண்டு வா. குற்றவாளி நிரூபணமாகிற பிறகு கொடுத்த சட்டத்தை நம்ம ஏற்றுக்குருவோம். குற்றம் செஞ்சாரா இல்லையாங்கிறது இல்லை, எவனை வச்சவனை காண தேடுறோங்கிறான். இன்னும் காது குத்துறாங்க. இந்தியா பூரா சிபிஐக்குன்னு எத்தனையோ அதிகாரிகள் இருக்கிறான். இவ்வளவு பேர் சேர்ந்து ஒன்று தேடுறான, வச்சவன் தெரியல. எல்லாத்துலையும் தான் கேஸ். என்னடா ராஜகோபாலன் கேஸ் என்னடான்னு கேட்டா செஞ்சவனை காணோம், அவன் வீட்டில் தான் கூட்டம் நடந்துங்கிறான். இப்படியே தேடி தேடி பிடிக்கிறாங்க. பாஷாபாய் தான் பிளான் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே ராஜகோபாலனுக்கு என்ன செஞ்சான், அவர் வீட்டில் தான் நடந்துச்சு. சரிப்பா செஞ்சவன் யாரு, அவனை கொண்டு வா, அவனை தேடிக்கிட்டு இருக்கிறோம். இது என்ன டிராமா? ஒரு பிளான் போட்டு நடக்குன்னு விளங்குது. எங்கேயாவது இது பிளான் போட்டு தான் நடக்குதுங்கிறதுக்கு தென்காசி சகோதரர் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்க ஊரில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். எவனோ தேருக்கு தீ வச்சு கொடுத்த, இளஞ்சி தேர்ல தீ வச்சு கொடுத்த முஸ்லீம்கள் தான் செஞ்சாண்டு அவர்களை பிடிச்சி அதாவப்படுத்தினாங்க, நமக்கு தெரியும். பிறகு வந்து அந்த குற்றவாளிகள் பிடிபட்ட காரணத்தினால இல்லைன்னு கடைசியில் ஆயிடுச்சு. இதுதான் எங்க பார்த்தாலும் நடக்குது. எங்கேயாவது நடக்க முடியல. அப்ப என்னையாவது நடக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கிறான். எங்கனையாவது குண்டு பிடிக்குதா, எவனாவது சாவுறானா? இந்த ராஜகோபாலனுக்கு எத்தனையோ மோட்டிவ் இருக்குது. அந்த ஆளுக்கு பிடிக்காதவன் எவ்வளவு பேர் இருக்கிறான். அவ்வளவு பேருடைய பகைமைக்கு உள்ளான ஒருத்தன் அவன் இருந்தான். பத்திரிகைகள்லாம் நான் கிழிச்சு எழுது. அந்த ஆளுமா அப்பாவி போச்சு, சிறையில இருந்து பேட்டி கொடுத்தாரு. அடிச்சு உதச்சி சித்திரவதை பண்ணி வாங்கி விட்டாங்கன்னு. சித்திரவதை பண்ணி வாங்கிட்டாங்கன்னு சொல்றதுனால தப்பிக்க முடியாதுங்க. அதான் தடாவுடைய ஸ்பெஷல். சித்திரவதை பண்ணி கொடுக்குற வாக்குமூலமும் செல்லுமா. இப்படின்னா எவனை குற்றவாளியாக்கலாமப்பா? இந்த இருக்கிற தொப்பி போட்டு இருந்த பையனை கூப்பிட்டு இவன் தான் RSS அலுவலகத்தில் குண்டு போட்டான்னு எழுதி வச்சு கையெழுத்து போட்டா போட்டுருவான், 2 அடியை கொடுத்தா போட்டுருவான். இது செல்லும். சட்டத்தை பாருங்க. மனித உரிமை உலகத்துக்கெல்லாம் மனித உரிமை சொல்லக்கூடிய பெரிய ஜனநாயக நாடுங்க. சட்டத்தை பாருங்க. இந்த பையன் மேல போடலாமுங்க, போடலான்னு மிக சொல்லல. 3 வயசு பையன் மேல போட்டிருக்கானா இல்லையா? நான் என்ன கற்பனையா பண்ணி சொல்றேன்? 3 வயசு பையனுக்கு 2.5 வயசு பையனுக்கு என்ன செய்யிருக்கான், தடா போட்டிருக்கான். இந்த நாட்டில் விவரம் தெரியாம போட்டுருக்கான். கடைசியில் விசாரிச்சு போது 2.5 வயசு போட்டதை ஒன்றும் செய்ய முடியாத. தடான்னு போட்டா உள்ளதானே போகணும்.
அவனுக்கு ஒரு தாதியை நியமிச்சு வச்சு என்ன செய்யறான், சிறையில் வாடிக்கிட்டு இருக்கான். 2.5 வயசு பையன் கிரிமினல் குற்றவாளி, பயங்கரவாதி, பிரிவினைவாதி. அட கேடு கட்டவர்கள், இது ஒரு சட்டம், இது ஒரு நாடு, வெக்கப்பட வேணாமா? இதை பார்த்து வெக்கப்படணுமா இல்லையாங்க? இது ஒரு சட்டமா? இது ஒரு நாடா? உலகத்தில் கேள்விப்பட்டான காரி துப்ப மாட்டான். இந்த மாதிரியான அயோக்கிய புயல்களை எல்லாம் எப்படா நீங்க ஆட்சியாளர்களா ஏத்துக்கிட்டீங்கன்னு கேட்க மாட்டான். இந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்து சிரிக்க மாட்டான். என்னடா இது ஒரு டிபார்ட்மெண்டாடா, என்னடா நீங்க செய்யறீங்கன்னு கேட்டு சிரிக்க மாட்டான். உலகத்திலேயே காரி துப்புற அளவுக்கு ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கான் அந்த தடாங்கிற பேர்ல. இதான் பாஷாபாய் அவருடைய நிலைமை. இந்த மேலப்பாளையத்தை சகோதரர் எடுத்துக்கிறீங்களேன், 5 பேர். பாஷாபாய்க்கு ஊர் கோயமுத்தூர், இது மேலப்பாளையம். கோயமுத்தூர் எங்கே கிடக்கு, மேலப்பாளையம் எங்கே கிடக்கு, இது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. இங்கே உள்ள ஒரு 5 பேரை தேடுறான். அதாவது முஸ்லீம்கள் எதுக்கு இங்கே வந்து தேடுறான், முஸ்லீம்கள் நிறைய உள்ள ஊர் எதுன்னு விசாரிச்சிருக்கான். தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் நிறைய உள்ள ஊர் எது? ஃபர்ஸ்ட் மேலப்பாளையம். இந்த ஊர்ல நிறைய முஸ்லீம் இருக்கிறான். இவனுக்குள்ள எவனாச்சும் ஏதாவது முன்ன பின்ன பேசியிருக்கிறானா, ஏதாவது இந்த கூட்டத்தில் கலந்துருக்கிறானா, அந்த பழனி பாபா கூட்டத்துக்கு போயிருக்கிறானா, இந்த கூட்டத்துக்கு போயிருக்கானா தேடி பார்க்கறது. அதில் எவனாவது போஸ்டர் ஒட்டி வேகமாக இருந்தான்னு சொன்னா அது மாதிரி ஆட்களையே தேடி பிடிச்சி கீழே கொண்டு சேர்த்துப்பட்டான். ஞானி யாரு? நான் போய் பார்த்தேன் அந்த ஆட்களை எல்லாம். இந்த ஆளுக்கு வெடிகுண்டு வச்சாங்களா, பாவமா இருக்க அந்த ஆளுகளை பார்த்தா. ஞானி யாரை போய் பார்த்தேன், மூசாவை பார்த்தேன், புகாரியை பார்த்தேன், அபூபக்கர் சித்திகை பார்த்தேன், அதே மாதிரி முகமது அலியை பார்த்தேன். இந்த 5 சகோதரர்கள் உள்ள இருக்கிறாங்க. என்ன குற்றம் செஞ்சாங்க? கோயமுத்தூர்ல உள்ள அவரும் இங்க உள்ள 5 பேரும் சேர்ந்துக்கிட்டு போய் வெடிகுண்டு வச்சுட்டான். குற்றப்பத்திரிகையில சொல்றான். அப்புறமேல 4 பேர் தான் வச்சதுங்கிறான். அட 4 பேர் தான் வெடிகுண்டு வச்சதுங்கிறான். யார் யார் 4 பேர்? ஒருத்தன் இமாமு அலியா, இமாம் அலி, ஒருத்தன் பேர் இமாம் அலியா, ஒருத்தன் பேர் ஐதர் அலியா, ஒருத்தன் பேர் அபூபக்கர் சித்திகா, ஒருத்தன் பேர் காஜா நஜ்முதீன். சர்ரா நீ சொன்ன இந்த பேருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையடா, அது உடந்தே இருந்தாங்க. இந்த 4 பேர் எங்கடா? ஒருத்தன் இருக்கிறான், 3 பேரை காணாங்கிறான். ஒருத்தன் இருக்கிறானா யாரு? அபூபக்கர் சித்திக்கு ஆள் இருக்கானா, நீ நான் 3 பேரையும் காணா. அப்ப 3 பேரை காணாட்டி எவன் எல்லாம் போடுவியா? ஒன்னு எவன் வச்சான்னு நீ நினைக்கிறியோ, உன் குற்றப்பத்திரிகையில எவனை சுமத்துறியோ அவனை கொண்டு போடு, தேடி புடி. எவ்வளவு டிபார்ட்மெண்ட் நீ வச்சிருக்கிற, எவ்வளவு அயோக்கியத்தனம்லாம் பண்ற. வெளிநாட்டுல இருந்து என்னத்தை கடத்திட்டு வந்துட்டானோ இல்லைங்க. இவ்வளவு பெரிய வேலை செய்யறவன் எங்கேயாவது ஒரு நாட்டில் இருந்தாலும் போய் கடத்திக்கிட்டு வா. இந்த நாட்டில் பள்ளிவாசல் சொல்றான், ஒருத்தன் இங்க உட்காந்து சொல்றான், பள்ளிவாசல்லாம் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காங்க. யாரு? இங்க ஒரு ராமகோபாலாயர். பள்ளிவாசல்ல தேடி பார்க்கணும், வா தேடி பாரு. ஒவ்வொரு பள்ளிவாசலும் வா. பள்ளிவாசல்ல பூட்டி போட்டா வச்சுக்கிறோம். உன்னை மாதிரி நட சாத்துற வழக்கம் எங்களுக்கு இருக்குதா? கோயில்களை நட சாத்திடுவான். 3 நாளைக்கு நட சாத்துவான், 27 நாளைக்கு போய் திறக்குவான். இந்த கூத்தாங்க நடக்குது. ஒரு நாளைக்கு 5 தடவை ஓபன் பண்ணக்கூடிய ஓப்பனாவே இருக்குது எல்லா நேரமும். சில இடத்துல இந்த வாட்சி கிச்சு திருடிட்டு போயிருவான்னா ராத்திரில பூட்டி வைப்பான். அவ்வளவுதான். எல்லா நேரமும் ஓப்பனா இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் பள்ளிவாசல் ஒழிச்சு வச்சிருக்கானா. அதை ஒழிக்கிறதுக்கு வேற இடம் கிடைக்காது. நான் கேட்கிறேன், அப்படியே ஒழிக்கணும்னு பள்ளிவாசல் ஒண்ணு ஒழிச்சு வைப்பான். எவனாவது கலட்டி வைக்கிற செருப்பு தூக்கிட்டு போயிடுறான். அதை பண்ணி மனுஷன் ஒழிச்சு வைக்க முடியுமா? வாசல்ல கழட்டி வச்சா அதுக்குன்னு சில பேர் வர்றான் செருப்பு தூக்குறதுக்குன்னு. சாதாரண செருப்பை பாதுகாக்க முடியாத அளவுல இருக்குது. அதுக்குன்னு கொஞ்சம் பேர் புறப்பட்டு இருக்கிறான். அதுல கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருக்கிறோம் இந்த ஒரு மடையன் சொல்றான். அதை ஒரு பெரிய அதிகமா விற்பனை ஆகக்கூடிய ஒரு பத்திரிகையில் அது ஒரு பேட்டின்னு போடுறான். ஒரு கிறுக்கம் உளறி இருக்கான்னு நினைக்கிறமா இல்லையா? இது ஒரு பேட்டி நினைச்சுக்கிட்டு இது ஒரு ஜோக்குன்னு வேணா போடணும். ஜோக்குன்னு போட்டு பள்ளி வாசல்கள்ல அவர்கள் ஒளிஞ்சிருக்கிறார்கள் போட்டா அதை ஏத்துக்கலாம். இதை கதை விடுறானுவங்க. பள்ளிவாசல் ஒளிஞ்சிருக்கிறாங்க, தேடி பார்த்தா பிடிச்சிடலாம் அப்படிங்கிறான். நீ தேடி பாரு, என்ன பள்ளிவாசலுக்கு யாரும் வரக்கூடாது தடை போட்டு வச்சிருக்கிறோமாவா? ஏன் பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சான குரானையெல்லாம் காயல் பட்டத்தில் கிழிச்ச என்னமோ பெரிய புனிதம் காக்கிற மாதிரி சொல்றான். இவனுக்கு தேவைப்பட்ட உள்ள வரைக்கும் நுழைவான். பள்ளிவாசலுக்குள்ள என்ன நடந்துச்சு? குரானத்துக்கு தெருவில் எரிஞ்ச பள்ளிவாசலுக்குள்ள போய் காரி துப்புன, துளுக்க நாயன்னு திட்டுன, காயல் பட்டணத்தில் அடி வாங்கினவனு நாங்க, துன்பத்துக்கு ஆளானவன் நாங்க, பெண்களை எல்லாம் தாறுமாறா கிழிச்ச, அதுக்கப்புறம் அதில் ஒரு 5 பேர் பிடிச்சி குண்டாசுன நடக்கத்தானே செய்யுது. இவ்வளவு செய்யக்கூடிய நீ இவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றவாளி, இத்தனை ரூபா பரிசு அத்தனை ரூபா பரிசு எல்லாம் போடுறிய, அவனை போய் தேடுறதுக்கு உள்ளவா? யார் உன்னை தடுக்கிறா? அப்ப இந்த சமுதாயத்திலேய தேசபக்தியில் இன்னும் அவனுக்கு சந்தேகம். இவ்வளவுக்கு பிறகும் நம்ம பாட்டுக்கு மௌனமா இருக்கிறோம், நம்ம பாட்டுக்கு சும்மா இருக்கிறோம், வாயை திறக்கிறதுக்கே யோசிக்கிறோம். இந்த நிலைக்கு வந்த பிறகு கூட என்ன செய்யறான்? என்ன பேசினாலும் கேட்டுக்கிட்டு, உன்னை துரோகியும் கேட்டுக்கிட்டு, காட்டி கொடுக்குறவன் கேட்டுக்கிட்டு, உன் பள்ளிவாசல்லாம் எல்லா பிளானும் போடப்படுதும் அப்போ கேட்டு சும்மா இரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்? எவனாவது குரல் கொடுக்கணுமா இல்லையா? யாராவது இதுக்கு எதிராக பேசணுமா இல்லையாங்க? நான் வந்து ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க, மத்திய அரசு மாநில அரசு இல்லை, திமுக அதிமுக இல்லை, எவன் இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க. யாரும் வருத்தப்படக்கூடாது.
அவர் சொன்னதுக்கெல்லாம் யாராவது வருத்தப்படலாம். இப்ப இருக்கிற மாநில அரசா இருந்தாலும் சரிதான், இதுக்கு முந்தின மாநில அரசா இருந்தாலும் சரிதான், இனி எவனாவது வந்து உட்கார்ந்தாலும் சரிதான், இந்த குத்தா நடந்து நாங்கள் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இஸ்லாமிய சமுதாயம் என்று சொன்னா அதை ஒரு மாதிரியா தான் பார்க்கறான். தீவிரவாதத்தை தூண்டுகிறார்கள், தீவிரவாதத்தை பேசுகிறார்கள் அப்படிங்கிறான். தீவிரவாதத்தை பேசுறது நாங்களா? ஏன் ஸ்ரீதரன் ஒருத்தருக்கான அவன் பேச்சு கேட்டதுல இந்த டிபார்ட்மெண்ட்ல நாங்க ஸ்ரீதரன் ஒருத்தர் இருக்கிறானே, அவன் போட்டு மேடை போட்டு பேசுற பேச்சுக்களை நீங்க கேட்டது இல்லையா? நீங்க கேட்டிருக்கிறீங்க, இந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க கேட்கல. அவ்வளவு ஆபாசமா, அவ்வளவு கீழ்த்தரமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்பவும் தரக்குறைவான வார்த்தைகளால பேசிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு தடாவை போட்டியா? அவனுக்குள்ளே தடா போடணும், பாரபட்சம் இல்லாமல் போடணுமா இல்லையா? அவனுக்கு ஒரு தடாவை போடு. அவனுக்கு தடா இல்லை, ராமகோபாலனுக்கு தடா இல்லை, அது மாதிரி மூகாம்பிகை மணிக்கு தடா இல்லை, இதுக்குன்னே ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு தடா இல்லை. ராஜகோபாலன் இருந்தான், அவனுக்கு தடா இல்லை. அப்ப இந்த சமுதாயத்தில் உள்ளவன் மட்டும் வாயை திறக்க கூடாது. இந்த 3% உள்ளவன் என்ன வேண்டாலும் பேசுவான். 20% இருக்கக்கூடிய நாங்க வாய மூடிட்டு இருக்கணும். இதான மனித உரிமை, இதான மதச்சார்பின்மை, இதுக்கு பேர் தான் ஜனநாயகமா? இதையெல்லாம் ஒரு அளவுக்கு மீறி போச்சு. அதான் கிளர்ந்து எழுந்திருக்கிறோம். லிமிட்டை தாண்டிருச்சுங்க. இது ஒரு சின்ன சாம்பிள் தான். இந்த சமுதாயம் ஒரு அக்கிரமத்தை ஒரு அளவுக்கு தான் பொறுத்து கொள்ளும். இப்ப பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு அக்கிரமம் எல்லாம் மீறிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். இன்றைக்கு பெண்கள், தாய்மார்கள் மலர் பாதங்கள் நோக நடந்து வந்த காட்சி நம்முடைய கண்களில் கண்ணீரை வரவழைக்கிறது. சில சொரணையற்றதுகள் அதையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். பெண்கள் தங்களுடைய பாத நோக கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடந்து வந்திருக்கிறார்கள். இந்த ஊரில் இருந்து 2 பேர் துப்பாக்கி சூட்டுக்கு பலியாக்கப்பட்ட ஒரு ஊர், 5 சகோதரர்கள் தடாவிலே கைது செய்யப்பட்ட ஒரு ஊர். இந்த ஊரிலே உள்ள ஒவ்வொரு மானமுள்ளவனும் வீதிக்கு வந்திருக்க வேண்டும். வராமலே இந்த ஊர் குலுங்கியது. பெண்கள் எல்லாம் கூட நாங்கள் சொன்னோம், நீங்கள் வேனில் வாருங்கள், பெண்கள் நடக்க வேண்டாம், அது நன்றாக இருக்காது என்று சொல்லும் பொழுது நாங்கள் நடந்துதான் வருவோம். பெண்கள் சொன்னார்கள், நாங்கள் நடந்துதான் வேன் ஏற்பாடு செய்தோம், நடந்துதான் வருவோம், வாகனத்தில் வரமாட்டோம் என்று. எதற்காக வந்தார்கள்? அந்த பெண்கள் உங்களிடத்தில் ஓட்டு கேட்க போகிறார்களா? உங்கள்கிட்ட பதவியை ஆசைப்பட போகிறார்களா? இந்த சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் வாடுகிறார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக, இந்த சமுதாயம் கோழை சமுதாயம் இல்லை என்று உணர்த்துவதற்காக அவ்வளவு வேதனைகளும் வீதிக்கு வராத பெண்கள் சொல்லி காட்டினார்கள். வெளியே செல்லாத பெண்கள், வீதிக்கு வராத பெண்கள், போராட தெரியாத பெண்கள் இன்றைக்கு போராடி காட்டியிருக்கிறார்கள். நாளைக்கு இதே போன்ற ஒரு மாபெரும் பெண்கள் சக்தி கோயமுத்தூரிலே நாளைக்கு மிகப்பெரிய இந்த தடா எதிர்ப்பு பேரணியை நடத்த இருக்கிறார்கள். இதெல்லாம் கேள்விப்படுறோம். இந்த ஒவ்வொரு எட்டும் சொன்னார்கள் பெரிய சவாபு இருக்கிற சவாபு மட்டுமில்லை, இந்த பெண்களுடைய ஒவ்வொரு காலடி எட்டிலும் இந்த சதிகாரர்களுடைய, இந்த அக்கிரமக்கார ஆளவந்தார்களுடைய மணிமுடிமுகள் தரையில் உருளத்தான் போகிறது. இது சாதாரண காலடி இல்லை, இது ஒரு ஆரம்ப கட்டமான எங்களுடைய உணர்ச்சியின் வெளிப்பாடு. இதை இந்த ஊரோடு நிறுத்த மாட்டோம், மாவட்ட அளவில் நடத்துவோம், மாநில அளவிலும் நடத்துவோம். இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு நொந்து போயிருக்கிறது என்பதையும் காட்டுவோம். அதே நேரத்தில் இந்த சமுதாயம் கோழை சமுதாயம் இல்லை, எதற்கும் துணிந்த சமுதாயம் என்பதையும் காட்டுவோம். அதற்கு பிறகும் இந்த மானங்கட்ட, நான் சொல்வேன் 2 பேரையும் சேர்த்து, நான் கட்சிக்காரன் இல்லை, மானங்கட்ட ஆள வந்தார்கள் திருந்தவில்லை என்று சொன்னால், எந்த ஆள வந்தார் கட்சிங்கிற பார்வையில் நான் பார்க்க மாட்டேன். எவன் வந்தாலும் நமக்கு எதிராக தான் செய்யறான். இந்த மானங்கட்ட ஆட்சியிலே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதற்கு பிறகும் திருந்தவில்லை என்று சொன்னால், இந்த சமுதாயத்தை பழி வாங்குவதிலேயே குறியாக இருப்பார்கள் என்று சொன்னால், போராட்டத்திலே பல வகை இருக்குது. இது ஆரம்ப கட்ட போராட்டம். இந்த அமைதியான நேர்மையான இந்த போராட்டத்திற்கு குரல் கொடுக்காதனுடைய விளைவுதான் இன்றைக்கு காஷ்மீரிலே கோடிக்கணக்கிலே இந்த நாட்டினுடைய பணம் பாழாய் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்கள் சுட்டுத் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய ராணுவத்தினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? பொறுப்பான், முஸ்லிம் பொறுப்பான், ஒரு அளவுக்கு பொறுப்பான், இன்னமும் பொறுப்பான், மேலும் பொறுப்பான். பொறுக்க மாட்டோம் என்று பொங்கி எழுந்தால் இன்றைக்கு தேசிய கொடி ஏற்ற முடியலைங்கிற நிலைமை உண்டாயிடுச்சு. அதை நாங்க விரும்பல, அதை நாங்க ஆசைப்படல. அதுக்கு நீங்க எங்களை தள்ளுனீங்கன்னா அதுக்கு இந்த மத்திய மாநில அரசுகள் தான் பொறுப்பு. நாம அதை விரும்பல. அப்படி இருந்த 50,000 பேர் வரைக்கும் பொறுமையா இருக்க மாட்டோம். ஒரு அளவுக்கு மேல முஸ்லிமா பார்த்து நீ தடாவுல கைது செஞ்சேன்னு சொன்னா, முஸ்லிம் எங்கடா இருக்கிறான்னு தேடி பார்த்து அப்பாவிகளை எல்லாம் விசாரணை இல்லாம
நீதிமன்றத்தில் இந்த ஜாமீன் பெற்று வெளியே வர முடியாத ஒரு கொடூரமான இந்த சட்டத்தில் கைது செஞ்சேன்னு சொன்னா நாளைக்கு மொத்த இந்தியாவும் இந்த மாதிரி ஆனா தாங்க முடியுமான்னு கேட்கிறேன். மக்கள் சக்திக்கு முன்னாடி ராணுவம் நிக்குமாயா? சிந்திச்சு பாருங்க. மக்கள் சக்திக்கு முன்னாடி தஸ்மீமணி உருட்டிக்கிட்டு இருந்த குமைனி தலைமையில் ஏற்பட்ட ஒரு மக்கள் சக்தியில ரசாசா பகலவியுடைய மணிமகனை உருண்டுச்சா இல்லையா? சொந்த நாட்டில் இருக்க முடியாம எங்கெங்கயோ சாவுறதுக்கு இடம் கிடைக்குமான்னு ஓடுனான். எத்தனை வருஷம் ஆண்டவன், பாரம்பரியமா ஆண்டவன். பெரும்பெரும் மன்னர்களுடைய மணிமுடிகள் எல்லாம் மக்கள் சக்திக்கு முன்னாடி அழிஞ்சு போயிருக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த சமுதாயம் மிக சின்ன சிறுபான்மையான சமுதாயம் 800 வருஷ காலம் இந்த பெரும்பான்மை சமுதாயத்தை ஆண்ட சமுதாயம். அந்த அளவுக்கு வீரமிக்க சமுதாயம், துணிந்த சமுதாயம். பொறுத்து பார்க்கிறோம். அமைதிக்கு என்ன விலை கொடுக்கணுமோ அதை விட கூடுதல் விலை கொடுத்திருக்கோம். நாங்கள் அமைதிக்காக வேண்டி, நாட்டில் சமூக நல்லிணக்கம் ஏற்படணுங்கிறதுக்காக வேண்டி, மனித நேயம் நிலவணுங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தன் எத்தனை விலை, எவ்வளவு விலை கொடுப்பானோ, எவ்வளவுக்கு சகிப்பானோ, எவ்வளவுக்கு பொறுமை காப்பானோ அதை விட 1000 மடங்கு நாங்கள் பொறுமை காத்திருக்கிறோம். உதாரணத்திற்கு ஒரு 1000 பேரை கைது செய்த வரைக்கும் பொறுமையா இருக்கலாம்னு வைங்க. நாங்க 2000 பேருக்கும் நாங்க என்ன செஞ்ச பொறுமையா இருந்தோம். 3000க்கு இருந்தோம், 4000க்கு இருந்தோம், 50,000க்கு இருந்தோமா இல்லையா? 50,000 சகோதரர்களை நீ பிடிச்சு அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. இது தடாங்கிற வகையில் உள்ள கொடுமை. இதுக்கு அப்பால விசாரணைங்கிற பேர்ல அவன் நடத்தின அக்கிரமம். இந்த சிபிஐ சிபிசிஐடிங்கிற டிபார்ட்மெண்ட்டும் விசாரணைங்கிற பேர்ல அப்பாவி மக்களை துன்புறுத்தின கொடுமை சொல்லி மாளாது. எவனாவது ஏதாவது ஒரு வகையில் நான் கேட்கிறேன். இப்ப சீனி நெய்னா முகமது எனக்கு நல்லா தெரியும், அதுக்காண்டி என்ன விசாரிக்கிறதா? ஏன்னா ஒரு மனுஷன் இருந்தா ஒரு ஊர்ல உள்ள அவ்வளவு பேருக்கு தெரியாதா? சீனி நெய்னா முகமதுன்னு ஒரு ஆளு, ராஜா ஹுசேன் ஒரு ஆளு. ராஜா ஹுசேன் எனக்கு தான் தெரியும். நான் தான் அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்ட குறிச்சிக்க. அவனுக்கு கல்யாணம் நடத்தி வச்சது நான் தான். ராஜா ஹுசேனுக்கு அவன் கல்யாணத்தில் உரையாற்றினான். அதுக்காண்டி என்ன கேட்கிறதா? நான் என்ன எல்லாத்தையும் விசாரிச்சுட்டா போய் செய்ய முடியும்? எவன் அவனோட பேசினானோ, அவன் கூட என்னைக்காவது ஒரு நாளைக்கு டீ குடிச்சவன், அவன் வீட்டில் போய் சலான் சொன்னவன், அவனோட ஏதாவது வெளியூருக்கு போனவன், இவனுக்கெல்லாம் அவன் யாரெல்லாம் பார்த்தானோ அவனுடைய எல்லாம் பிடிச்சி அதாவப்படுத்துறது. படுத்துனானையா படுத்துனானே. அதே நேரத்தில் காசிமுட்டு ஒரு மதகுரு பிடிச்சி கொண்டானு. கொலையாளி யாருங்கிறத கைது செய்யப்பட்டான். அவனுக்கு ஒரு சாதாரண செக்ஷன்ல ஒரு இது போட்டா பார்த்தீங்களா இல்லையா? அவனோட நீதிமன்றத்துக்கு கொண்டு வர்றாங்க கொலையாளிகளை. காசி மௌலவியை கொலை செஞ்ச ஆளை கொண்டு வர்றான் நீதிமன்றத்துக்கு. இப்படி காலரை அப்படி தூக்கி விட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறான். பேப்பர்ல பார்த்தீங்க. சீனி நைனா முகமதையும் கொண்டு வந்தான். எப்படி? சாக்கு மூட்டையில கட்டி என்னமோ உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு கிரிமினல் இல்லை அப்படின்னு காட்டுற மாதிரி. மகா பயங்கரவாதி, மகா பெரிய கொடியவன், அரக்கன், இப்படி கோரப்பள்ளி வச்சிருப்பான், கையில கும்பு முளைச்சிருக்கும், இப்படி எல்லாம் நடுவில் நெத்திக்கன் வேற இருக்கு இவனுக்கு, அப்படின்லாம் காட்டுற மாதிரி சாக்கு மூட்டையில் அள்ளி கொண்டு வர்றான். யார? ஸ்பாட்டுக்கு போகலங்கிறான். சீனி நெய்னாம போது ஸ்பாட்டுக்கு போகல. அவன் வீட்டில் வச்சு இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவருக்கு முன்னாடி தெரியுமா? சரி, இவருக்கு முன்னாடி தெரியுங்கிறதுக்காக வேண்டி இப்படியா இப்ப கொலையை பண்ண அவனை எதுக்கு காலரை தூக்கி விட்டு போஸ் கொடுக்க விட்ட? எல்லா பத்திரிகையிலையும் போட்டான காலரை தூக்கி சிரிச்சுக்கிட்டு போஸ் கொடுக்குறாங்க. கொலை செஞ்சவன் கைது செய்யப்பட்டு சிரிச்சுக்கிட்டு போஸ் கொடுக்குறான். ஜாமீன்ல வெளியே வந்துட்டான். கொலையில சம்பந்தப்படலைன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இப்படின்னா இந்த பாரபட்சம் என்ன? நாங்க கொலையை ஆதரிக்கல, வன்முறை ஆதரிக்கல, இது மாதிரியான நிலைமை ஆதரிக்கிறான் என்னைக்கே போராடி இருப்போம் ஐயா. இவ்வளவு காலத்துக்கு பொறுத்திருப்போம், 50 வருஷ காலத்துக்கு பொறுத்திருப்போமா? 50 வருஷ காலம் பொறுத்துக்கிட்டு இருந்தோம். அதை நாங்க ஆதரிக்கல. சமுதாயத்தில் 99% பேர் ஆதரிக்கல. ஏதோ 1-2% பேர் அது அந்த மாதிரி சிந்தனைக்கு வர்றாங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் யாரு? நீ செய்யற அக்கிரமம். இந்த 1% 2-3 ஆக்கிறாங்க. அதான் எச்சரிக்கிறோம். அந்த எச்சரிக்கைக்கு தான் இந்த மாபெரிய மக்கள் சக்தியை கூட்டி இணைஞ்சிருக்குது, பிரகடனம் செய்திருக்கிறோம். எனவே மத்திய அரசுக்கும் சொல்றேன், தடாங்கிற அயோக்கியத்தனமான அக்கிரமமான சட்டத்தை நீ உடனே வாபஸ் வாங்கணும். மராட்டியத்தில் கைது செய்யப்பட்டவன் யாருன்னு கேட்டா முஸ்லீம். அவன் செஞ்ச குற்றம் என்னன்னு கேட்டா அடி வாங்கினதான் குற்றம். ஏன்டா தடாவில் கைது செஞ்சான்? அவன் கடையை யாரோ கொளுத்தி விட்டாங்களாம், அதுக்காண்டி இவனுக்கு தடா. என் கடையை கொளுத்தி இருக்கிறான், அதுக்கு எனக்கு தடா. ஏன் கையை வெட்டி இருக்கிறான், ஏன்டா அவன் கையை வெட்டினாங்கன்னு எனக்கு தடா. அட கை வெட்டினவனுக்கு தடா இல்ல. மராட்டியத்தில் நடந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டது யாரு? இந்தியா டுடே போன்ற ஒரு மேல் சாதி பத்திரிகையில் எழுதுறான். எப்படி எழுதுறான்? திட்டமிட்டு முஸ்லிம்கள் குறிவைத்து கருவறுக்கப்பட்டார்கள், அதிகார வர்க்கத்தினராலே கருவறுக்கப்பட்டார்கள், சுண்ணத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார்த்து அதிகாரிகள் சுட்டார்கள்.
அப்படியெல்லாம் மேல் சாதி பத்திரிகையான இந்தியா டுடே எழுதுறான. அப்படி பாதிக்கப்பட்ட சமுதாயத்துக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய இந்த அயோக்கியன் நரசிம்மராவ் என்ன செய்யறான்? முஸ்லிம்களுக்கு தடா பரிசு, போ அடி வாங்கினியா தடா, கடையை இழந்தியா தடா, உன் பொண்டாட்டியை கற்பழிச்சிட்டானா உனக்கும் தடா. அட பாவிகளா, இது ஒரு நாடா? இது ஒரு சட்டமா? இதுக்கு பிறகு நாங்க பொறுமையா இருக்கணுமா? இதுக்கு பிறகு சுரணையற்றவர்களா நாங்க இருந்தோம்னு சொன்னா அதை விட ஒரு மானங்கட்டம் உலகத்தில் இருக்க மாட்டோம். அந்த நிலைக்கு எங்களை ஆளாக்கிட்டீங்க. குஜராத்தில் அகமதாபாத்தில் என்ன நடந்துச்சு? யாருங்க பாதிக்கப்பட்டது? குல்தீப் நய்யார் போன்றவர்கள் என்ன சொன்னாங்க? முஸ்லிம்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க, முஸ்லிம்கள் தான் கருவறுக்கப்பட்டாங்க. முன்னாடியே மார்க் பண்ணி வச்சு நம்ம சொத்துக்களை எல்லாம் சூறையாடலாம். அப்படிப்பட்ட மாநிலத்தில் யார் தடாவுல இருக்கணும்? இதுக்கு காரணகர்த்தாவான இந்த அத்துவானி கூட்டம் அல்லவா தடாவுல இருக்கணும். ஒருத்தன் இல்ல தடாவுல. யாரா தடாவுலன்னா இதே கேஸ் குஜராத்தில் அதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தமிழகத்திலையும் 40 சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் தடாவுல கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 15 வயசு சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு வேடிக்கை, தடாவுக்கு மேல் தடா. இந்த 50,000 பேர்ல ஒரு ரெக்கார்டு தான் கோயம்புத்தூர் கமிஷனர் கணேசன் பண்ண வேலை. பாஷாபாய்க்கு வந்து நினைஞ்சிருக்கான், ஏற்கனவே தடா வந்து அவன் போட்டுவிட்டான் சிபிஐல. அதுல ஏதாவது ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடக்கூடாதுக்காக வேண்டி இவன் கமிஷனர் கூட்டிட்டு போய் விசாரணை கூட்டு போய் அவன் சார்பில் உன போட்டு வச்சுட்டான் தடாண்டு. அதுல வெளியே வரும்போது இந்த தடாவுக்கு உள்ள போண்டு கொண்டு தள்ளுறதுக்காக வேண்டி தடாவுக்கு மேல இன்னொரு தடா. இது உலகத்துல எங்கேயுமே இல்லை, இந்தியாவில் ரெக்கார்டு தான் ஒரு மனுஷனுக்கு. இது என்னடா அப்படி என்ன முஸ்லீம்கள் போனது வஞ்சம்? இப்படி நாங்க என்ன பண்ணோம்? என்னத்துக்காக எங்களுக்கு மாதிரி கருவறுக்கிறீங்க? இல்லை என்ன நாங்க என்னமோ இந்த நாட்டில் உன்னை விட கூடுதல் அனுபவிக்கிறோமா? அப்படியும் இல்லை. வேலை வாய்ப்புங்கிற எங்களுக்கு இல்லை. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கிற போலீஸ்காரங்கள்ல 100க்கு 20 பேர் முஸ்லீம் இருக்கான நாட்டில். அந்த 20% போலீஸ் இந்த ஊர்ல உண்டா? முஸ்லீம்கள் அதிகம் வாழக்கூடிய இந்த மேலப்பாளையத்திலேயாவது உண்டா? இல்ல. அது மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல உண்டா? இல்ல. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மட்டத்தில் முஸ்லீம்களுக்கு பிரதிநிதித்துவம் உண்டா? இல்ல. அரசாங்கத்தில் கல்லூரிகளில் பேராசிரியர்களா இருக்கிறதுக்கு பிரதிநிதித்துவம் உண்டா? இருப்பாங்க. நாங்க ஆரம்பிச்ச காலத்தில் இருப்போம். எங்கால எங்கேயாவது பேராசிரியர் இருந்தான்னு சொன்னா எங்க காசுல ஆரம்பிச்ச சதகுத்துல்லாப்பா காலேஜில், ஜமால் முகமது காலேஜில், அது மாதிரி காதர் மைதீன் காலேஜில், இப்படி எங்கேயாவது நாங்கள் வக்கூப் போட்டு காலேஜில், நியூ காலேஜில், காகிதம் இல்லத்து எஸ்ஐடியா எஸ்ஐடியில், இப்படி எங்க காசுல நாங்க ஆரம்பிச்ச காலேஜில் வேணா எங்க ஆளு 10 கொஞ்சம் பேராசிரியர் இருப்பான். அது எங்க ஆளு இருக்க மாட்டான். எங்க ஆளு 10 பேர் இருந்தா உன் ஆளு 25 பேர் இருப்பான். அதுலயும் நியூ காலேஜ் ஆகட்டும், வக்கூப் போட்டு காலேஜ் ஆகட்டும், அங்கேயும் இந்த கூத்தா நடக்குது. அதுல பிரதிநிதித்துவம் உண்டா? அதுலயும் கிடையாது. அப்ப எதுலையும் ராணுவத்தில் பிரதிநிதித்துவம் இல்லை, போலீஸ்ல பிரதிநிதித்துவம் இல்லை, கல்வியில பிரதிநிதித்துவம் இல்லை, வேலை வாய்ப்புல பிரதிநிதித்துவம் இல்லை. ஆக நாங்க 2ஆந்தர குடிமக்கள் நடத்திக்கிட்டு வரும்போது அடங்கி அடங்கி போறோமே பாவிகளா, இதுக்காக அந்த பரிசு தர்றீங்க? எவன் இவ்வளவு ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறானோ அந்த அவர்களுக்கு எந்த ஒரு சட்டமும் கிடையாது. எல்லா வகையிலும் எங்களை நசுக்கக்கூடிய நிலையிலையும் பொறுத்து போனவன் அதுக்கு தரக்கூடிய பரிசா? சிந்தித்து பார்க்கணும். இதுக்கு பிறகு இந்த சமுதாயத்தை நினைச்சுட்டு இருக்கிறீங்க. உணர்வு ஊட்டக்கூடிய வேலை நாங்க வந்து எங்களுடைய வேலை வேறையா இருந்துச்சு. நாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரல. எங்க வேலை என்ன? மக்கள் மத்தியில் உள்ள மூட நம்பிக்கையை களையிறது, வரதட்சணைக்கு எதிராக போராடுறது, குர்ஆன்ல உள்ளபடி முஸ்லிம்கள் நடக்கணும்னு சொல்றது, சமாதி வழிபாடு வேணாங்கிறது, கத்தம் பாத்தி ஆண்டு ஏண்டா ஏமாத்துறீங்கன்னு சொல்லி ஏமாற்றுக்காரர்களை கண்டிக்கிறது. இதைத்தான் எங்க வேலையா வச்சிருந்தோம். எங்களை வந்து இதை பேச வச்சது யாரு? இது எங்களுக்கு தெரியுமா? இந்த டாபிக்கை பத்தி விவரமாச்சு எங்களுக்கு புரியுமா? டிசம்பர் 6ஆம் தேதி நாங்கள் படிச்சு விட்டான். டிசம்பர் 6 வரைக்கும் நாங்களுக்கு இது விஷயமே நாங்கள் இது கண்டுக்கவே மாட்டோம். நாங்கள் வாட்டுக்கு என்ன செய்வோம்? எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்போம். நீ ஒரு பெரிய ராணுவத்தை வச்சிருக்கக்கூடியவன், எல்லா அதிகாரத்தையும் கையில் வச்சிருக்கக்கூடியவன், நீ இந்த சைத்திட்டம் போட்டு எங்க பள்ளிவாசலை கடைசியை இடிச்ச. அப்பதான் எங்களுக்கு புத்தி வந்துச்சு. இது வந்து ஸ்பெயின்ல முஸ்லீம்களை கருவறதுக்கு போட்டான ஒரு திட்டம் போட்டு ஒரு முஸ்லீம் இல்லாம அந்த நாட்டை தொடச்சு விட்டானே, அந்த பிளான்ல நீ வந்திருக்கிறேன்னு எங்களுக்கு அப்பதான் உரைச்சிச்சு. நீ காக்கி சட்டை போட்டுக்கிட்டு RSSல வந்து அந்த காலத்துல மெம்பரா இருந்திய அந்த கதையெல்லாம் அப்பதான் எங்களுக்கு தெரிய வரும். டிசம்பர் 6க்கு பிறகு நரசிம்மராவ சொல்றேன், அது மெம்பர் RSSல. அப்ப இந்த மாதிரியான இஸ்லாமிய சமுதாயத்தை கருவறுக்க பிளான் பண்ணியிருக்கிறான். பாகல்பூர்ல நிறுத்தினான், கரசேவை என்று சொல்லி பள்ளிவாசல் அடித்தான், ராம் சிலா பூஜ் என்று சொல்லி ஆங்காங்க ரத்த காட்டறி மாதிரி முஸ்லிம்கள் ரத்தத்தை குடிச்சான். அப்ப இதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், கவர்மெண்ட் சேர்ந்து துணை செய்யறான். அப்ப இவங்க நம்மளை அழிக்க முடிவு பண்ணிட்டானுவோ. யாரு?
இந்த மேல் சாதி கட்சியான இந்த அத்வானி கும்பலும், எல்லா இந்துக்களும் நமக்கு எதிரி கிடையாது, இந்த அத்வானி கும்பலும் இந்த நரசிம்ம ராவ் கும்பலும் ரெண்டும் ஒன்னொன்னு கூட சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ரெண்டும் ஒரு குட்டையில் ஒரே மட்டன். நான் ஒத்துக்கிறவே மாட்டேன். இவன் வட்டி கட்டினா யோக்கியன் அத்வானியை விட நரசிம்ம ராவ். ரெண்டும் ஒண்ணு எப்படி ஆகும்? அவன் தேவையில்லைங்க, டைரக்டா வர்றான், முதுகுல குத்த வர்றான். இவன் குத்த வர்றான்னு நம்ம சுதாரிப்பா இருக்க முடியாது. அவன் ஆடா சண்டைக்குன்னு கூப்பிடுறான். இவன் என்ன செய்யறான்? அண்ணா சமமா இருக்கிறீங்களான்னு ஒரு குத்து குத்தி போயிடுவான். இவன் தான் அயோக்கியன். இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பெரிய கேடு யாரு? இன்னைக்கு அந்த கட்சியில ஒரு ஆள் இங்க வந்து இருக்கா, உணர்வு வெளிப்படுத்த முடியுதா? அதுல இருந்தாலே ஈமான் போயிடும். அதுல இருந்தாலே அட எதுக்கா இந்த குரல் கொடுக்குறான்? 50,000 பேருடைய வாழ்க்கை பிரச்சனை, 50,000 பேருடைய உரிமை பிரச்சனை, இதுல என்னடா கருத்து வேறுபாடு வந்து நுழைய முடிஞ்சு அவர்களுக்கு முடியாது. அதுக்கு பேர் தேசிய முஸ்லீம். அதுக்கு பேர் எதுக்கு பேரு? ஈமான விடுறதுக்கு பேர். காங்கிரஸ் ஒரு பட்டம் கொடுப்பானுங்க தேசிய முஸ்லீம். என்னடா தேசிய முஸ்லீம்னா, எவன் முஸ்லீம் சமுதாயத்துக்கு துரோகம் செய்யறானோ அவன்லாம் தேசிய முஸ்லீம். முஸ்லீம் சமுதாயத்துக்கு எவன் காட்டி கொடுக்கறானோ அவன்லாம் தேசிய முஸ்லீம். எவன்லாம் இந்த ஆள் காட்டுற வேலை செய்வானா இல்லையா, அவன் பூரா யாரு? தேசிய முஸ்லீம். அது மாதிரியான தேசிய முஸ்லீம்னு சொல்லக்கூடிய காபிர்கள் தான் ஒன்றை நீங்க மிச்சமா இருக்கான். தேசிய முஸ்லீம்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய உணர்வற்றவன் தான் அன்னைக்கு இருக்கிறான். அந்த அளவுக்கு தொடச்சி அழகா சொன்ன கருணாகரன் சொன்ன ஒத்தப்பாலத்தில் செருப்படி கொடுத்தோன்னு இது பாபர் மசூதி இடிச்சதுதான் காரணம். வீரப்ப மொயிலே ஆத்தான் சொன்னான். கர்நாடகாவில் அடிச்சு விரட்டினோன்னே இது வந்து முஸ்லீம்களுடைய தான். அர்ஜுன் சிங் அதான் செய்யறான். இந்த விவரம் கட்டவனுக்கு உணர்வே வரமாட்டேங்குது. இது நம்ம ஆரம்ப ஸ்டெப்பு. இதுல வரும் எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப நடத்தின இந்த போராட்டத்தினால இந்த எழுச்சியினால வரும் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் ஒரு அடிமேல அடி அடிச்சா அம்மி நகருதான்னு பார்ப்போம். இது அம்மியா அப்புறமேல இமயமலையாங்கிறது தெரியணும். அம்மி தான் நகரும். இது வந்து நகர்ற மாதிரி இல்லை. இப்படி இருக்கும். சிரிக்க தெரியாது, பேச தெரியாது, நடவடிக்கை எடுக்க தெரியாது. சிரிக்க தெரியும். ஐஸ்வர்யா வரணும் சிரிக்க வைக்கிறதுக்கு. அன்னைக்கு தானே சிரிக்கிறான். உலக அழகி ஐஸ்வர்யாவை பார்க்கும்போது அவன் சிரிக்கிறான். போட்டால வந்திருக்கு ஐஸ்வர்யாங்கிற உலக அழகியை கொண்டாந்து விட்டா தான் இவனை சிரிக்க வைக்க முடியும். அப்பதான் சிரிப்பான், நடவடிக்கை எடுப்பான். எப்ப எடுப்பான்? அவன் பதவிக்கு எவனாவது குரல் கொடுத்தான்னா வாழப்பாடி மேலதான் எடுப்பான். இது உடனே தெரியுது. இது உடனே அவனுக்கு தெரியுதுங்க. வாழப்பாடி எதிர்த்து குரல் கொடுக்கிறது உடனே தெரியுது. நீக்கு அர்ஜுன் சிங் நான் விடமாட்டேன், லட்சுமண கோட்டை தாண்டக்கூடிய எவனா இருந்தாலும் விடமாட்டேங்கிறான். உடனே சுறுசுறுப்பு பாருங்க. பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கும் பார்த்து ரசிக்கிறதுக்கு மட்டும் உணர்வு வருது. பொம்பளையை பார்த்து ரசிக்கிறான்னா சிரிக்கிறான், பதவியை தக்க வச்சுக்கிறா சிரிக்கிறான். வேற எல்லா வகையிலையும் அவன் சொன்ன எற்ற எரும மாடு. இது சொல்றது ஒன்றும் யோசிக்க வேண்டியதில்லை. இது போய் இதை போய் சொல்றதா இருந்தா நம்ம ஐஸ்வர்யா தலைமையில் நடத்தினா வேண்டாம், அவன் காது கெட்டும். இல்லாட்டி தெரியாதுன்றான். என்னங்க கவர்னருக்கு முதல்வருக்கு மோதலாமே தெரியலையேங்கிறான். சொன்னானே இல்லையாங்க, நான் மிகைப்படுத்தி சொல்லலைங்க. கவர்னருக்கும் முதல்வருக்கும் மோதல்ங்கிறது எல்கேஜியில் உள்ளவனுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் டெல்லியில் எல்கேஜி படிக்கிறான் அவனுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் நடக்கிற கூத்து. இதை பத்தி நிருபர் கேட்கிறான், என்னையா கவர்னருக்கு முதல்வருக்கு வழி பண்ணக்கூடாதா? அப்படியா? தெரியல, எனக்கு தகவல் வரலையேங்கிறான். இவன்லாம் ஒரு நாட்டுக்கு பிரதமர். இந்த உலகத்தில் பெரிய ஜனநாயக நாட்டுக்கு பிரதமருங்க. இதுவும் வரலன்றுவான். சொல்லியிருப்பாங்க அதிகாரிகள், பேரு நடந்துச்சோ எனக்கு தெரியல, தெரிஞ்சா நடவடிக்கை எடுத்துருப்பானே அப்படியுமா. ஐஸ்வர்யாவையோ சுஸ்மிதா சென்னையோ கூப்பிட்டு அனுப்புனாதான் என்ன செய்யும், அதை காதலையாவது வந்துச்சுன்னு ஒத்துக்குருவான். திருப்போட கேட்கறான்ல அப்பதான் ஒத்துக்குருவான். இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், அவன் இது யான முறையிலேயே ஒரு அதான் இப்ப 50 வருஷம் சும்மா ஊமச்சாமியாரா இருந்தாலும் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். கொஞ்ச நாள் பேசுவோம், கையினால ஒன்றும் செய்ய மாட்டோம், கொஞ்ச நாள் பேசுவோம். இந்த பேச்சு மானங்கட்ட ரோசம் வர்ற அளவுக்கு பேசுவோம். இதுக்கு மேல பேச இயலுமா? நம்முடைய பேச்சுக்கள் இப்படி அநாகரிகமா எங்க கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இப்பதான் பேசுறோம். எங்களுடைய பேச்சுக்களை நாகரிகம் தவறவே மாட்டோம். இவன் விஷயத்துல நாங்க இவன் பேசுறது கூட இவன் விஷயத்தான் பேசுறோம். அநாகரிகம் இந்த அளவுக்கு சொரணை இதுக்கு பிறகாது வருதாங்கிறதுக்காக வேண்டி இந்த சமுதாயம் என்ன செய்யுது, குரல் கொடுக்குது. பள்ளிவாசல்ல எவ்வளவு வயக்கத்தனம் பண்ணா, கட்டுன இடிச்சுட்டு என்ன செஞ்சா, கட்டித்தர வேண்டாம், கட்டித்தர வேண்டாங்க முட்டையா சொல்லிவிட்டான். அதே இடத்துல கட்டித்தருவான் இவன்லாம் விளங்கிட்டு, ஆஹா நீங்க யாரு கதர்லாம் வக்காலத்து வாங்கினான். ஏதோ தெரியாம நடந்து போச்சு, கட்டித்தரா சொல்லிட்டாரு. ஒரு வாரம் கூட ஆகல. அந்த உள்துறை அமைச்சர் சவாண்டு ஒருத்தர் இருக்கிறான், அவன் என்ன சொல்றான், அது அதே இடத்தில் கட்டித்தருவதாக ஒரு வாக்களிக்கவில்லைங்கிறான். விளக்கம் சொல்றான், தப்சீர் செய்யறாங்க. அவன் சொன்னதுக்கு விளக்கம் கொடுக்கிறான், அதே இடத்தில் கட்டி தருவதாக சொல்லவில்லை, ஆழமாக்குறான். அவனே சொல்லாம இவனை விட்டு ஆழமாக்குறது. என்ன ரியாக்ஷன் வருது? சும்மா இருக்கிறானுங்க எல்லாரும். ஒரு போய் வாயத்திற்குள்ள நம்மளால என்னடா செருப்பால் அடிப்போன்னு ஒரு போஸ்டர் ஒட்டலாமா இல்லையா?
என்னடா கட்டி தருவேங்கிற, அப்ப அதே இடத்துல சொல்லலையேங்கிற. சரி, எதை இடத்த எப்பதான் கட்டி தருவேன்? கோயிலும் மசூதியும் கட்டி தரப்படுங்கிறான். எப்ப சமமா கொண்டாந்து நிறுத்துறான் பாருங்க, எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சைக்காலஜிக்கலா நம்மளை எப்படி லெவலுக்கு கொண்டு வரான்னு பாருங்க. கோயிலும் மசூதியும் கட்டி தருவோம்னா என்ன அர்த்தம்? அது ரெண்டுக்கும் பொதுவான ஒரு இடம் தாண்டி மனசுல இருக்கு, அப்படி கொண்டு வரலாம். முதல்ல கோயிலும் மசூதியும் கட்டி தருவோம். சரி, அதைத்தான் எப்படா கட்டி தருவேன்? அது சம்பந்தமா கமிட்டி அமைப்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். கமிட்டி கூட அமைக்கலையா, அது சம்பந்தமா கமிட்டி அமைக்கிற. அப்ப என்ன ஆச்சு? ரெண்டுக்கும் பொதுவானதுங்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு அப்படி நம்மளை வாஷ் பண்ணோம். அது கொஞ்சம் இருந்துட்டோமா, அப்புறம் என்ன சாமியார் எல்லாம் கூப்பிட்டு கோயில் கட்டுற ட்ரஸ்ட் அமைச்சு விட்டானுவாங்க. சாமியார் எல்லாம் கூப்பிட்டு அப்ப நம்ம ரெண்டுக்கும் பொதுவுண்டு கொஞ்சம் இறங்கி வந்தோம்ல, சரி அது எதுவும் கட்டிட்டு போறான் அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளை கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஆற போட்டு அப்புறம் என்ன விட்டான், அது கோயில் கட்டுறதுக்கு ட்ரஸ்ட் அமைக்க வேண்டாம். அதுக்கு பிறகு என்னாச்சு? எதிர்ப்பு வந்துருங்கிறதுக்காக வேண்டி நீதிமன்றத்தில் கேட்டு ஒரு மாதிரி ஆற போடுவோம், இழுத்தடிப்போம். விளக்கணையா ஒரு கேட்டான், உலகத்தில் எவனும் கேட்டதில்லை இந்த மாதிரி. இந்த இடத்துல ஒரு பாபர் மசூதி என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல முன்பு இந்து மதத்தினுடைய வழிபாட்டுத்தனம் இருந்துச்சா அப்படின்னு கேட்கிறான். இவன் என்னத்தை வச்சு பதவி பிரமாணம் எடுத்தான்? நான் கேட்கிறேன், எதை சொல்லி பதவி பிரமாணம் எடுத்தான்? இந்தியாவுடைய அரசியல் சாசனம் என்ன சொல்லுதோ அதை நான் மீறமாட்டேன், பேணி காப்பேன். இதான பதவி பிரமாணம். ஒவ்வொருத்தரும் எடுக்கணுமா இல்லையா? அரசியல் சாசனத்தை பேணி காப்பேன், மீறமாட்டேன். இந்த கொஸ்டினே அரசியல் சாசனம் விரோதமானது. நீதிமன்றம் அதை கூட கடுமையை பயன்படுத்தல. கேட்டவன் யாரு? இவன் கேட்டிருக்கான, பிரதமருங்கிற போஸ்ட்ல உட்கார்ந்து கேட்டிருக்கான். புறம்போக்குல கேட்டிருந்தா அது சரியான வார்த்தையை விட்டுருப்பான். நீதிமன்றத்தில் பிரதமருங்கிற லெவலில் இருந்து கேட்கறான், இந்த இடத்தில் இருந்ததாண்டு இப்படி விவகாரத்தை தீர்க்கணும்னு இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் இருக்குதா? இருக்க இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் கிடையாது. ஒரு யாருக்கு சொந்தம்னா பொசிஷன் யாருக்கு இருக்கு அவனுக்கு சொந்தம், அதான் சட்டம். எவன் இடத்தை எடுத்து பார்த்தாலும் ஏதாவது ஒன்று இருந்து தானே இருக்கு. இந்த மேடை ஒரு 4 மணி நேரத்திற்கு முன்னால் இருந்ததான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவோம். அதுக்காக இந்த மேடை இல்லை எங்களுக்கு சொந்தம் இல்லை. இப்போ எங்களுக்கு எவன் முட்டை எடுத்து கேளு, இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் நாளை கேட்பான், அப்புறமேல கேள்வி கேட்பான், இந்த பள்ளிவாசல் இடத்தில் முன்பு பள்ளிவாசல் தான் இருந்ததான்னு கேட்பான். இல்லம்மா இடிச்சு தள்ளுமா பாருங்க. அப்ப நம்ம கேட்கணும், இந்த இந்தியான்னு ஒரு நாள் அப்படின்னு கேட்கணும். இல்ல எல்லாத்தையும் கலைச்சு விட்டு ஓடுறான் அதான கேட்கணும். இந்தியான்னு ஒண்ணு இருந்துச்சாங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு ஏக இந்தியா இருந்துச்சா? இந்த பட்டேல் வந்தானே எல்லா சமஸ்தானத்தையும் ஒண்ணாக்குனா. அப்ப இந்தியாண்டே ஒண்ணு இல்லை 50 வருஷத்துக்கு முன்னாடி. அதையும் கேளு சுப்ரீம் கோர்ட்ல. சுப்ரீம் கோர்ட்ல எழுதி கேட்டாங்க கேட்பான், இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த பாரத நாடு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா? இல்ல, ஓடு இந்தியாவே இல்லை. அப்படியா? ஏன் காங்கிரஸ் ஒரு கட்சி இருந்துச்சான்னு கேட்டா கூட முந்தி இல்லைன்னு தான் சொல்லுவான். அட இப்ப என்னடா விவகாரம்னு கேட்டா முந்தி இருந்துச்சான்னு கேட்கறாங்க. நரசிம்மராவ்னு ஒருத்தர் இருந்தானான்னு கேட்டா 75 வருஷத்துக்கு முந்தி இல்லைன்னு தான் சொல்லுவான். சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த நரசிம்மராவ்னு ஒருத்தன் இருந்தானான்னு கேட்டா இல்ல 75 வருஷம் முந்தி அப்படி ஒருத்தனை கிடையாதுன்னு தான் சொல்லுவான். அதுக்காக இப்ப என்ன செய்ய சொல்ற யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தரமான நம்ம அத்தனை பேரையும் மடையர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், சிரிக்கிறதுக்கு இல்ல. அப்ப நம்மளை பத்தி என்ன கணக்கு பண்ணிருக்கிறான்? எந்த கூத்து கோமாளித்தனம் பண்ணினாலும் சொர்ணயத்து போய் இருப்பாங்க. இந்த லெவலுக்கு வந்த பிறகுதான் நாங்க பாக்குறோம், அப்புறமேல் பாக்குறோம். சரி, இந்த சமுதாயத்துக்கு குரல் கொடுக்கறது என்னமோ கட்சி வச்சு நடத்துறானுல, அவனும் குரல் கொடுப்பாங்களான்னு பார்த்தோம். நாங்க வரலையே குரல் கொடுக்க, சமுதாயத்துக்குன்னு பேசுறானு இல்லைங்க, அவனுங்களாவது குரல் கொடுத்து சமுதாயமே நம்மளை அக்கிரமம் பண்றான் குரல் கொடுப்பானான்னு பார்த்தா சூட் கேஸ் வாங்கிட்டு போய் அங்க சேர்ந்துக்கிட்டான். என்ன சிரிக்கிறதுக்கு இல்ல, வேற என்ன நடந்துச்சுங்கிற? சமுதாயத்துக்கு குரல் கொடுத்தானாங்க, தடாவுக்கு எதிராக போராட்டம் பண்ணானா சிராஜுல் மில்லத்து. நான் பேசுற பத்தி பயப்பட மாட்டேன், எங்களுக்கு எந்த அரசியல் கட்சியும் கிடையாது, எவன் தெய்வம் எங்களுக்கு தேவையில்லை. என்ன நடந்துகிட்டு இருக்கு? 2 பேர் துப்பாக்கி சூடு நடத்தினா அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணானா? இல்ல. கடவுளை கை செய்யப்பட்டு போராட்டம் பண்ணிருக்கானா? இல்ல. இந்த 50 வருஷ காலமா இந்த சமுதாயத்தினுடைய உரிமை பறிக்கப்பட்டுச்சே, எதுலையும் பிரதிநிதித்துவம் இல்லாம ஆக்குனானே, அதுக்கு போராட்டம் பண்ணானா? காகிதம் எழுத்து மாவட்ட வகையில் வேண்டாம் போராட்டம் பண்ணியிருப்பான். எங்களுக்கு எத்தனை சீட்டு தருவேன்னு போராட்டம் பண்ணியிருப்பான். இதை தவிர உருப்படியா ஒன்றும் செஞ்சது இல்லைன்னு பார்த்த பிறகுதான் இதுக்கு பிறகும் சொன்ன உள்ளவன் வரலன்னு சொன்னா நம்ம சும்மா இருக்க கூடாது. இந்த சமுதாயத்தை தட்டி எழுப்ப வேண்டிய விதத்தில் தட்டி எழுப்பினால் எந்த கவர்மெண்டாலையும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சக்தி இருக்கு. எந்த கவர்மெண்ட் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. தட்டி எழுப்ப வேண்டிய விதத்தில் தட்டி எழுப்பி இவர்களை தயார்படுத்த வேண்டிய நிலையில தயார்படுத்தினா ராணுவம் சரி போலீஸ் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த லெவலுக்கு இப்ப நாங்க போகல. தட்டி எழுப்புறதுனா கொஞ்சம் நாள் ஆகும், சும்மா தட்டு புண்ணு செஞ்சிட முடியாது. இப்பதான் என்ன செஞ்சிருக்கிறோம்? நடை பயில கத்து கொடுத்துருக்கிறோம். நட பயிலுது, தவழ்ந்துகிட்டு இருந்தது கூட படுத்துக்கிட்டு இருந்தது, தவழுதுன்னு கூட சொல்லலாம்.
இப்பதான் தவழுது, இனி நடக்கும். அப்புறமா என்ன செய்யும்? ஓடும், உதைக்கும். அப்பதான் நீ உருள போற என்பதை மாத்திரம் சொல்லிக்க நேரம் ஆயிட்ட காரணத்தினால இதனால் நாங்க ஈடுபட்டு எங்களுடைய லட்சியமே வேற. இந்த சமுதாயத்தை பூரா ஒரு அணியில கொண்டு வரணும், குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்கள் ஆக்கணும்னு சொல்லி பார்த்தா எவனும் ஜமாத்துல நடவடிக்கையை காணா, மற்றதுல நடவடிக்கையை காணா, அரசியல் கட்சியில ஒன்றையும் காணா. அனைத்து கட்சியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கூட அந்த கட்சி சார்பாக குரல் கொடுக்க முடியல, ஒரு சில கட்சிகளை தவிர. அந்த கட்சியெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க உணர்வு, சமுதாய உணர்வுல எல்லாரும் வந்திருக்கிறாங்க. கட்சியெல்லாம் மறந்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் அங்கங்க இருக்கிறாங்களே தவிர நம்முடைய சமுதாயத்துக்கு குரல் கொடுக்கணும், ஒழுங்கான குரல் கொடுக்கணும், ஒழுங்கா தட்டி எழுப்பணும், இந்த மக்கள் சக்தியை திரட்டணும், ஒரே அணியில ஒரே தலைமையின்கிற அவ்வளவு வரையும் கொண்டு வரணும். இது இந்திய அளவுல கூட இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா சாத்தியமாகும். அப்படி சாத்தியமாகக்கூடிய காலம் வர்றதுக்கு முன்னாடி ஆட்சியாளர்கள் திருந்திக் கொள்ள வேண்டும் என்று எச்சரித்து, இப்ப நம்ம தடாவுல சட்டத்தை வாபஸ் வாங்குமாறு நம்ம என்ன செய்யறோம்? நரசிம்மராவை கேட்கிறோம். தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். கோரிக்கை தான் ஆரம்பத்தில் தான் ஸ்டெப்பு. நியாயமாக தான் நம்முடைய கோரிக்கையில் வச்சிருக்கோம். எந்த ஒரு ஆபாசமான கோஷம் இல்லை, தனி நபர் துதிப்பாடப்படலை. இங்கே கூட சில பேர் வந்து அதை நான் கண்டிக்க எனக்கு கடமைப்பட்டிருக்கேன். தனிப்பட்ட முறையில் என்னை பற்றி சில இதெல்லாம் சொன்னாங்க. அதுகள்லாம் நம்ம மேடையில் சொல்லக்கூடாது, இது வரைக்கும் சொன்னது இல்லை. நம்முடைய தனிப்பட்ட மேடையாக இருந்தால் சொல்லப்பட்டும் இருக்காது. அவங்க அரசியல் கட்சி பிரகாரம் எந்த தனிநபருடைய துதிகளும் பாடக்கூடாது, புகழக்கூடாது, பாராட்டக்கூடாது என்பதுதான் நம்முடைய கொள்கை. அதனால நம்ம தெருவில் இறங்கி உட்காரோம். அதனால ஊர்வலத்தை ஒழுங்குபடுத்தல போய் நின்றுட்டு இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பை தான் உருவாக்கணும். சிலர் அவங்க சொன்னாங்க, அதில் நமக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம கண்டிக்கலன்னா அது நாளைக்கு அது மாதிரி வளரும். அது மாதிரியான எந்த தனிநபரையும் புகழக்கூடியதாக இந்த அமைப்பு இருக்கக்கூடாது என்பதனால அதை நான் நினைவுபடுத்திக்கிறேன். ஜெயலலிதாவுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம், இந்த 40 சகோதரர்களையும் தடாவே வேணாம், இருந்தால் பயன்படுத்த அவனுக்கு கட்டாயம் இல்லை. தடான்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறான். கேரளாவில் பயன்படுத்தாம கருணாகரன் ஒரு முன்னுதாரணமாக இருந்து காட்டியிருக்காரு. இது வரைக்கும் தடாவில் யாரும் கைது செய்யப்படல. எங்க? கேரளாவில். இப்போ தடாங்கிறது இல்லாமலே சட்டம் ஒழுங்கை காப்பாற்றலாங்கிறது கேரளா முன்மாதிரியா இருக்குது. அதனால தமிழக அரசு முஸ்லிம்கள் என்ற காரணத்திற்காக கைது செய்யப்பட்டு தடாவில் வைக்கப்பட்டிருக்கிற சகோதரர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். இப்போது தீர்மானங்கள் வாசிக்கப்படுது. இந்த தீர்மானங்களை எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? ஏற்றுக்கிட்டதுக்கு ஒரு அடையாளம் இருக்கணுமா? அடையாளத்தை நம்ம காட்டிட்டோம். ஏன்னா வெறுமனே கேட்க வந்த கூட்டம் இல்லை, கால் கெடுக்க நடந்து தங்கள் உணர்வு வெளிப்படுத்திய கூட்டம். இருந்தாலும் கூட குரல் எட்டணுங்கிறதுக்காக வேண்டி தீர்மானத்தை சொல்லி ஏற்கிறீர்களா என்று கேட்போம். ஏற்கிறோம் என்ன செய்யணும்? இந்த சத்தம் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிற்கிற ஆட்கள் தான் எட்டணும், திரும்பி வரணுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நெல்லை கட்டபொம்மன் மாவட்டம் மேலப்பாளையம் நகரில் 1995 ஜனவரி 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முடிவடைந்த திருக்குர்ஆன் விளக்க மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். தீர்மானம் நம்பர் 1, அல்லாஹ்வின் வேதமாகிய குர்ஆன், அவனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறையாகிய ஹதீஸ் என்னும் இரண்டின் வழி நடப்பதன் மூலம் மட்டுமே இம்மை மறுமையில் வெற்றி பெற முடியும் என்பதால் முஸ்லிம்கள் அனைவரும் குர்ஆன் ஹதீஸ் வழியிலேயே வாழ்க்கை நடத்த வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்துகின்றது. ஏற்றுக்கொள்கிறீர்களா? இரண்டாவது தீர்மானம், முஸ்லிம்களின் வணக்கத்தலமும் இந்திய வரலாற்று சின்னமுமான பழமை வாய்ந்த பாபர் மசூதி பாசிச வன்முறை கும்பலால் 1992 டிசம்பர் 6ஆம் தேதி அக்கிரமமாக இடிக்கப்பட்டதையும் அனைத்து அதிகாரங்களையும் கையில் வைத்திருந்தும் அந்த அக்கிரமமான கோரச் செயலை தடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கையாளாகாத மத்திய அரசையும் இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. கண்டிக்கிறீர்களா? மூணாவது தீர்மானம், பாபர் மசூதி இடிக்கப்பட்டதும் அவ்விடத்திலேயே பாபர் மசூதி மீண்டும் கட்டப்படும் என இந்திய பிரதமர் வாக்களித்தபடி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்திலேயே அவ்வடிவிலேயே மீண்டும் கட்டப்பட அவ்விடத்தை முஸ்லிம்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என மத்திய அரசை இம்மாநாடு வலியுறுத்தி கோருகிறது. கோருகிறீர்களா? 4, மனித உரிமைக்கும் மனிதாபிமானத்திற்கும் எதிராக பாரபட்சமாக பயன்படுத்தப்படும் ஆள் தூக்கி கருப்பு சட்டமான தடாவின் கீழ் நாடெங்கும் சுமார் 50,000 முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டு காராகிரகத்துக்குள் சிறைக்குள் வைக்கப்பட்டுள்ளதை இம்மாநாடு கவலையோடு கண்டிக்கிறது. அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை இம்மாநாடு வலியுறுத்தி கோருகிறது. கோருகிறீர்களா?
அடுத்து 5வது தீர்மானம், யார் மீதும் குற்றம் சுமத்தி யாரையும் மிரட்டி வாக்குமூலம் பெற்று சிறையிடும் ஜனநாயகத்துக்கும் மனித உரிமைக்கும் எதிரான தடா எனும் கொடுஞ்சட்டத்தை உடனே வாபஸ் பெற வேண்டும் என்று மத்திய அரசை மாநாடு வலியுறுத்தி கோருகிறது. வலியுறுத்துகிறீர்களா? 6வது தீர்மானம், மேலப்பாளையம் நகரைச் சேர்ந்த அப்பாவி இளைஞர்களை தடா சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்திருப்பதையும் வஉசி மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் செயலாளர் காயல் மஹபூபையும் அவருடன் காயல் பட்டணத்தைச் சேர்ந்த இருவரையும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்திருப்பதையும் இம்மாநாடு கண்டிப்பதோடு அவர்களை உடனே விடுதலை செய்யுமாறு தமிழ்நாட்டு அரசை கோருகிறது. கோருகிறீர்களா? 7, அமைதி பூங்காவான தமிழகத்தை அமளிக்காடாக மாற்றி அப்பாவி பொதுமக்களின் உயிர் உடைமைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் மதக்கலவரங்களை தூண்டிவிடும் ஆபாச வன்முறை மதவெறி பேச்சுக்களை தடை செய்யுமாறும் அத்தகைய மதவெறி பேச்சாளர்கள் மீது பாரபட்சமற்ற நடவடிக்கை எடுக்குமாறும் தமிழ்நாட்டு அரசை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. கேட்டுக்கொள்கிறீர்களா? கர்நாடக மாநிலம் ஹூப்ளி முஸ்லிம்களின் கைவசம் உள்ள ஈத்கா மைதானத்தை மதவெறி வன்முறை கும்பல் கைப்பற்ற முயற்சிப்பதை கண்டிப்பதோடு வன்முறை சக்திகளுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய கர்நாடக மாநில அரசுகளை இம்மாநாடு வேண்டுகிறது. வேண்டுகிறீர்களா? 9, இஸ்லாத்தின் கொள்கைகளுக்கு முரணாகவும் மனித உரிமைகளுக்கு எதிராகவும் உள்ள வரதட்சணை என்னும் கொடிய நோய் முஸ்லிம் சமூகத்திலும் பரவி இருப்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் கண்டிப்பதோடு வரதட்சணை வாங்குவோருக்கு எதிராக அனைத்து முஸ்லிம் ஜமாத்துகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜமாத் தலைவர்களை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. கேட்டுக்கொள்கிறீர்களா? 10, மனிதனை மோசமான சூழ்நிலைக்கு தள்ளும் வறுமை எனும் கொடுமை சமுதாயத்திலிருந்து முற்றாக ஒழிக்கப்பட இஸ்லாம் வழங்கிய வறுமை ஒழிப்பு திட்டமே ஜக்காத். ஜமாத்துகள் கூட்டாக ஜக்காத் வசூலித்து குர்ஆன் கூறும் வகையில் தேவைப்படுவோருக்கு கொடுத்து வறுமை ஒழிப்புக்கு பாடுபட வேண்டும் என அனைத்து ஜமாத்துகளையும் இம்மாநாடு கோருகிறது. கோருகிறீர்களா? 11, மது சூது வட்டி தீண்டாமை வரதட்சணை விபச்சாரம் போதைப்பொருள் பயன்பாடு ஆபாச சினிமா ஆபாச போஸ்டர் அநியாயங்கள் அக்கிரமங்கள் மனித உரிமை மீறல் போன்ற அனைத்து தீமைகளுக்கு எதிராகவும் எல்லா முஸ்லிம்களும் தமக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைந்து போராட வேண்டுமென இம்மாநாடு சமுதாயத்தை கோருகிறது. கோருகிறீர்களா? 12, தடா எனும் கொடிய சட்டத்தை வாபஸ் பெறுமாறும் தடாவில் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்யுமாறும் அனைத்து ஜமாத்தினரும் ஜும்மாவில் தீர்மானம் நிறைவேற்றி அனைவரின் கையெழுத்து பெற்று மத்திய மாநில அரசுகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று அனைத்து ஜமாத்தினரையும் இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. கேட்டுக்கொள்கிறீர்களா? இந்த 12 தீர்மானங்களை இப்போதைக்கு அவசியமான தேவையான இந்த 12 தீர்மானங்களை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். இதனுடைய பிரதிகளை சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆங்கிலத்திலே அதை மொழியாக்கம் செய்து அனுப்புவோம். இது செய்தித்தாள்களுக்கும் கொடுத்திருக்கிறோம். இந்த குரல் எட்டி நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நல்ல நம்பிக்கையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.